ஜி, கன்சர்வேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆ கன்சர்வேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ? இங்க காட்டுங்க பாருங்க. காட்டுங்க இங்க பாருங்க. காட்டுங்க. என்ன Show கன்சர்வேஷன்? example. கோழி பிடிச்சிட்டாரு. பாருங்க, இதுதான் கன்சர்வேஷன். பாத்தீங்களா? அந்த பிராய்லர் கோழி நாளைக்கு யார் பிளேட்லயாவது சிக்கனாவோ ஃப்ரையாவோ போயிருக்க வேண்டியது, இப்போ அவர் காப்பாத்திட்டாரு. அவர் காப்பாத்தி எங்க எடுத்துன்னு போயிருக்காரு? அது தெரியலங்க. அது பிராய்லர் கோழிங்க. அது அது உயிர் வாழுமோ சாகுமோ தெரியாது. ஆனா காப்பாத்திட்டாரு. Oh, welcome back to the Science Maadiri podcast, episode number 5. Five. Yes, we have finally reached the milestone of 5th episode. இவ்வளோ நேரம் தாங்கினதே பெரிய விஷயம். சயின்ஸ் மாதிரி பாட்காஸ்ட் இஸ் த பாட்காஸ்ட் தட் ஸ்பீக்ஸ் அபவுட் சூடோ சயின்ஸ், மூட நம்பிக்கைகள், அதை பற்றி ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஃபன்னான பாட்காஸ்ட் தான் இந்த இந்த நிகழ்ச்சி. இதில் எபிசோட் 4க்கு வந்த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸுக்கு மிக்க மிக்க நன்றி. ஒரு ஓவர் Yes. 1000 ஒரு 1000 வியூஸ்க்கு மேல எங்களுக்கு வந்துருச்சு. So thank you very much. இதுல சில ஜெனுவின் சயின்ஸ் ஃபேன்ஸ், சில ஜெனுவின் சயின்ஸ் மாதிரி கியூரியாசிட்டி இருக்கிற ஜனங்க நீங்க இருக்கீங்க. நீங்க எங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பினீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நன்றி. சில சாட் குரு ஃபேன்ஸ் இருக்கீங்க, எங்க நீங்க எங்களை ஃபேக்ட்ல சேலஞ்ச் பண்ணாம சும்மா ஒரு பர்சனாலிட்டி லெவல்ல அட்டாக் பண்ணிருக்கீங்க. மை ஒன்லி கமெண்ட் அபவுட் தட் இஸ், யாராவது அது வந்து நாங்கள் போட்டிருக்கிற விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் ஏதாவது பொய்யோ தவறோ இல்லை வியூஸுக்கு வேண்டி ஏதோ கதை விட்டுருக்கோன்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் கண்டிப்பாக கிடையாது. இட் வாஸ் ஆல் வெல் ரிசர்ச். வி நோ இட், வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். அதை தான் சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எனிவே, தேங்க்யூ ஃபார் த வியூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த என்கேஜ்மெண்ட். ஸோ மூவிங் ஆன், எபிசோட் 5. இதில் என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ பெரிய லாங் கேப் வேறு எடுத்திருக்கோம். டு பி ஆனஸ்ட், இது வந்து ஒரு பிளான் பண்ண கேப்லாம் கிடையாது. வாழ்க்கைன்றது நிகழ்ந்துருச்சு நடுவில். ஏக்யூஐ கேப். இது டெல்லி ஏக்யூஐ கேப். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. எஸ். ஸோ அதனால வந்து இப்போ சயின்ஸ் 5th எபிசோடில் வந்து வரும்போது என்ன டாபிக் எடுத்திருக்கோம்? நீங்கள் ஷிகாரி சிம்புவை வந்திருக்கீங்க. டாபிக் இஸ் கொஸ்டின் ஆஃப் கான்சர்வேஷன். கான்சர்வேஷன்னா என்ன? ஆல்ரெடி எபிசோட் ஆரம்பிச்சது அம்பானி குண்டனோட. அவன் கன்சர்வேஷன் பூ சுத்திண்டு தனக்காக ஒரு ஜூ கட்டியிருக்கான். அந்த ஜூல உலகத்துல இருக்கிற பல மிருகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டியிருக்கான். இதுக்கு மேல ஆப்பிரிக்கன் சிறுத்தை புலிய வந்து நம்ம நாட்டுல கன்சர்வேஷன் சொல்லி ஒருத்தர் சிகாரி சம்பு துணியெல்லாம் போட்டு வந்து ஒரு வீடியோ எல்லாம் போட்டாரு. அதுக்கப்புறம் மாக்கே நாம் பே ஏக் பேடு நுட்டு அவன் அவன் ஊர்ல எங்க இடம் கெடுத்தாலும் ஒரு ஒரு மரத்தை வளர்க்குறேன்னு ஒரு செல்ஃபியை போட்டு அப்புறம் அந்த மரத்து மேலே ஒண்ணு கடிச்சுட்டு போயிடுவான். ஸோ this along with Delhi AQI creating problems for our children was the motivation to think about conservation in and of itself. போன எபிசோடுல நம்ம ஒருத்தரை பத்தி பேசினோம். அவர் வந்து சேவ் த சாயில் சேவ் த வாட்டர்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கார். ஆனா அந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சதே அவர் சிறுவாணி ரிவர் கேட்ச்மெண்ட் ஏரியாவை எல்லாம் துவம்சமாக்கி அவரோட பில்டிங் எல்லாம் கட்டிட்டு தான் ஆரம்பிச்சாரு. சோ இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் அயோக்கியத்தனமான ஒரு ஃபீல் கூட மட்டும் வச்சுண்டு உள்ள சப்ஸ்டன்ஸே இல்லாம நாஸ்தி பண்ற கும்பலுக்கு எதிர்க்க நின்னு கன்சர்வேஷன்னா என்ன, அதை ஒழுங்கா பண்ணா ஒவ்வொரு நாட்டுல என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, அத இந்த மாதிரி லூசுத்தனமா பண்ணா என்ன ரிசல்ட் வரும், அதெல்லாத்தையும் பத்தி பேசலாம். இந்த டாபிக்ல எனக்கும் எங்களோட ஷிகாரி சிம்புக்கும் ஒரு சின்ன டீவியேஷன் இருந்துச்சு. நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. பட் மை ஸ்டார்டிங் பாயிண்ட், பர்சனலாக என்னோட ஃபீலிங் என்னென்னா, நான் இந்தியாவில் வாழும் ஒரு சக குடிமகன். இந்தியாவில் எனக்கு என்ன
ஒரு ஒய்ஃபு, குழந்தைகள், பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்தியாவோட சட்டம், திட்டங்கள் எல்லாத்துக்கூடயும் இந்தியாவோட மோசமான ரோடுகள், இந்தியாவோட ரூல்ஸ், ரெகுலேஷன், கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் எல்லாத்துக்கூடயும் கலாச்சாரம், ஃபார்ம் கலாச்சாரம். டெய்லி டெய்லி இது கூடலாம் சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் நான். ஒரு பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் மாதிரி பேசிக்காக கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் கூட நம்ம ஊரில் பாலிடிக்ஸ் ஆக்கப்படுது, லஞ்சங்கள் தேவைப்படுது, அஃபிஷியல்ஸை போய் மீட் பண்ண வேண்டியிருக்கு, ஆள் தெரிஞ்சு இந்த கவுண்டமணி செந்திலுக்கெலாம் வந்து முக்கியமான பேப்பர்லாம் கொடுத்தா தான் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியுது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நடுவில் என்ன மாதிரி ஒரு குடும்ப இஸ்தர் எப்படி கன்சர்வேஷனை பற்றி யோசிக்கணும், ஏன் யோசிக்கணும் இன்ஃபேக்ட். ரெண்டாவது, இப்போ நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரைபல்ஸ்லாம் விரட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, தோண்டி ஆயில் எடுக்கிறானுங்க, மினரல்ஸ் எடுக்கிறானுங்க, அலுமினியம் எடுக்கிறானுங்க, என்னெல்லாமோ எடுக்கிறானுங்க. பட் அது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, துரத்தி விட்டா அது ட்ரைபல் இல்ல, அது நக்சல். நினைவு வச்சுக்கோங்க. நீங்க டெர்மினாலஜி நாமென்க்ளேச்சர்ல நினைவு வச்சுக்கோங்க. இஃப் தே ஆர் சிட்டிங் ஆன் யுவர் அலுமினியம் மைன், தே ஆர் நாட் ட்ரைபல், தே ஆர் நக்சல். அது உங்களோட ஒப்பீனியன். பட் 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 த திங் இஸ் என்னன்னா, அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆட்ஸ் அப் டு நாட்டோட டெவலப்மெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், ஜிடிபி, விகாஸ் அப்படின்னு நம்ம பிரதான் சேவக் சொல்லுவார். அந்த அந்த விகாஸ் அதுக்கெல்லாம் கொண்டு போய் சேருது. இப்போ இதுவே வந்து ஒரு புலியை காப்பாற்றுறது மூலம் என்னதான் நடக்க போகுது, யாருக்கு? ரொம்ப ஹை கிளாஸா, இல்லை நம்ம ஊர்லேயே அப்பர் எக்கிலான்ஸில் இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ஹையர் கிளாஸ் பீப்புள் ஒரு ஜீப் எடுத்துன்னு போய் புலியை போய், ஓ பாரு, நான் 4 சஃபாரி போயிட்டு ஒரு தடவை புலியை பார்த்துட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு எதுக்கு ட்ரைபல்ஸை விரட்டி விடணும்? எதுக்கு கன்சர்வேஷனை பற்றி வருத்தப்படணும்? கன்சர்வேஷன்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்றது தான் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் எபிசோட் முன்னாடியும். தட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ இன் யோர் ரைஸ், கன்சர்வேஷன் எதுக்கு பண்ணணும், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ கான்சர்வேஷன்ங்கிற விஷயம் வந்து நம்ம ரிடக்டிவா இந்த விஷயத்தை பத்தி பேசுறோம். பிரச்சனை என்னன்னா, the reason conservation gets the response it gets from you or from many of our fellow late 30s, early 40s educated people is either because it is shrunk down to a very simplistic single species question. Puli, Singam, வான்கோழி, இது இருந்ததுன்னா என்ன, இல்லாட்டா என்ன, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல எவன்டா இதை பத்தி யோசிக்கிறான்? இல்ல, it is built up to an amorphous problem which you think there is nothing I can do to fix. இல்ல, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் சொன்னா, அமெரிக்காக்காரன் எத்தனை வருஷமா நான் இது காத்துல புகையை விட்டுருங்க, நாங்க மட்டும் டெவலப் ஆனா உங்களுக்கு வலிக்குதான்னு சொல்லிட்டு போயா போ, நான் என் வண்டியை எடுத்துட்டு போறேன், எனக்கு ஆர்டிஓ சலான் கட்டணும்னு போயிட்டு இருக்கேன் நம்ம. So either it is too small an issue that we don't want to think about it, or it is too amorphous an issue that you think நான் ஏதாவது பண்ணி என்னதான் வித்தியாசம் ஆக போகுது, நான் தம் அடிக்கிறத நிறுத்தினா என்ன நாட்டில் ஏக்யூஐ குறையுமா? சோ அந்த இடத்துல ட்ராப் ஆகிற விஷயம் கான்சர்வேஷன். பிகாஸ் நமக்கு கான்சர்வேஷன் எஜுகேஷன் கிடையாது. நம்ம கன்சர்வேஷனை எப்படி பார்க்கணும், எப்படி அதை பத்தி யோசிக்கணும்னா, நம்ம டேக் ஒன் ஸ்டெப் பேக். 1980s 1990s நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம வாழ்ந்த உலகம், அந்த பாரதி ராஜா படத்தோட உலகம், அந்த சின்ன கவுண்டர் படத்தோட உலகம், டேக் தட் காஸ்ட் ஈக்குவேஷன் அவுட். அதை பத்தி இது இல்ல, அது இன்னொரு எபிசோட்ல வருவோம். பட் that was a quote unquote sustainable land. Sustainable land எப்படி 100-150 வருஷமா பண்ணிட்டு இருந்த நம்ம விவசாயமோ நம்ம வாழ்ற வாழ்க்கையோ வாழ்ந்துட்டே இருந்தோம்னா வித்தியாசம் ஒண்ணு இருக்காது. We are in balance with the land. Balance with the land ஒரு important concept. Balance with the land ஏன் ஒரு important concept? ஏன்னா what that assures you is when you open the tap there will be water.
there will be drinkable, free-flowing water from your parents' generation to your generation to your children's generation. ம் கரெக்டா? So, அந்த free-flowing drinkable water varanam as our population expands and contracts. இல்ல அது வந்து ஒரு fluid விஷயம் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஒரு காலத்துல பயந்துட்டு இருந்தோம், ஐயோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுதுன்னு. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒன் சைல்டு டூ சைல்டு பாலிசில எல்லாம் இப்போ சைனீஸ் பாப்புலேஷன் கொஞ்சம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பாப்புலேஷனும் கொஞ்சம் ஒரு ஒரு சஸ்டைனபிள் லெவலுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல பாப்புலேஷன் எகிராதுன்னு ஒரு நம்பிக்கை சயின்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி உலகத்துல இப்போ நமக்கு தெரியும் நமக்கு என்ன ரிசோர்ஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்க போகுது. Now we are able to model out resource requirement, resource availability. So இந்த நிலைமையில இருக்கிறத நமக்கு two clear options are in front of us societally. ஒன்னு, we continue the half-informed, uninformed worldview that எங்கேயாவது அடுத்த எண்ணெய் கிணறு கிடைக்கதான் போகுது, எங்கேயாவது அடுத்த ரேர் எர்த் மினரல் டெபாசிட் கிடைக்கதான் போகுது, இது வந்து எல்லாமே பூமிக்கு அடியில இருக்கு, இதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவன் தான் பிரச்சனை, அவனை நக்சலைட் சொல்லி தள்ளி விட்டுறலாம், அதுக்கு அடியில உள்ள நுழைஞ்சு நம்ம எடுத்துடலாம். அண்ட் இது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரிஃபர்ட் அவுட்லுக். பிகாஸ் நம்ம வளர்ந்ததே ஏதோ தப்பு தப்பா கத்துனாலும் இன்ஜினியரிங் ethos is about efficient extraction and use of resources. இல்ல ஓரளவுக்கு நம்ம அந்த மைண்ட் செட்டோட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ரிவர் வாட்டர் பிரச்சனைன்னு இருக்கிறத நம்ம வந்து we don't think of how do we increase the water table globally across all our rivers. We think of stupid solutions like river interlinking. Important என்னது, this river bed has been in existence for thousands of years. So அதுக்குன்னு ஒரு பேலன்ஸ் வந்தாச்சு between the hill where the clouds hit, the catchment area where the water initially falls, and the pathway on which all these thousands of tributaries come and become part of the fecundity and life of this river. So அதுலயே சில பல நிறைய விஷயங்கள் இருக்கு. Be it beaver dams இருக்கட்டும், be it wetlands இருக்கட்டும், how the wetlands play a role in water table and how that water table gives us a sustainable amount of water generation after generation, year after year. So conservation teaches you that. It teaches you the ability of living in balance. AQI திருப்பி திருப்பி நான் சொல்லியிருக்கேன் இந்த எபிசோட்ல. 450 500 AQI எல்லாம் ஒரு ஊர்ல இருந்ததுன்னா அது விஷம். அந்த விஷத்தை வந்து உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறத மூக்குக்குள்ள வாங்கிட்டு இருக்கு. பிராணவாயுவா இருக்க வேண்டிய இடத்துல விஷவாயு வந்திருக்கு. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு நீங்க பாருங்க. நியூஸ் லாண்டரியில ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த டெல்லி கவர்மெண்ட் வந்து AQI எங்க மீட்டர் இருக்கோ அந்த மீட்டருக்கு மேல போய் தண்ணியா ஊத்திட்டு இருக்கு. சோ தட் அங்க பர்டிகுலேட் மேட்டர் குறையும், அந்த மீட்டர்ல மட்டும் ரீடிங் குறையும். This is the opposite of how to view the world from the lens of conservation. இன்ஜினியரிங் எக்ஸாம் மாதிரி வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கும். இல்ல ஜி, மீட்டர் மேல மட்டும் தண்ணியை ஊத்திடலாம், கவலைப்பட வேண்டாம்னு. சோ இன் ஜென்ரல் டெல்லி அண்ட் NCR அண்ட் குர்காவ்லாம் வாழ்ற வாழ்க்கையே என்னன்னா, அதோட பேசிஸே என்னன்னா, வாட் டஸ் நாட் கில் யூ மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர். நாங்கள் டெல்லி வாழ்க்கையும் சரி, கம்யூட்டும் சரி, பொல்யூஷனும் சரி, எல்லாத்தையும் அந்த ஆங்கிள் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அப்ரோச் பண்ணலாம், பட் அங்கதான் நம்ம மைண்ட் செட்ல பிரச்சனை வருது. பிகாஸ் இட் இஸ் கில்லிங் யூ. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் டெல்லி ஃபார் திஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் 10 years less. சோ ஒரு அப்பனா இருந்து ஒரு ஆத்தாளா இருந்து என் குழந்தை வாழ்க்கையில இருந்து 10 வருஷம் இன்னைக்கே எடுத்துட்டு இருக்கேன், இதை மாத்தணும்னா எப்படி மாத்தணும்னு யோசிச்சானா conservation is the only approach. Because the hills which still give you oxygen in response to your CO2 is old growth forest. அந்த old growth forest எல்லாத்தையும் எடுத்து அங்க ஹைவே போட்டு மாக்கே நாம் பே ஏக் ஜாட் நுட்டு ஒரு மயிறு மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டானா it is not the same. It is not the same.
லாஸ்ட்லி அகைன் அங்கதான் திருப்பி முதல்ல ஆரம்பிச்ச ஆர்குமெண்ட்டுக்கே திருப்பி வந்துட்டோம். இப்போ குட், நான் நொய்டால இருக்கேன். எனக்கு வந்து கன்சர்வேஷனை பற்றி யோசிக்கணும், ஏகேவை பற்றி யோசிக்கணும். நான் வந்து என்னால் முடிகிற எல்லா எஃபர்ட்ஸையும் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னன்னா என்னோட வேஸ்ட் எல்லாம் செக்ரிகேட் பண்ணுறேன், பிளாஸ்டிக் யூசேஜை கம்மி பண்ணுறேன், சோலார் பேனல்ஸ் வாங்கி மாட்டுறேன் வீட்டில், எலக்ட்ரிக் கார் மேபி வாங்குறேன். தெரியல, அது அது நல்லதா கெட்டதானே யாருக்குமே தெரியாது. ஓகே, ஐ வில் கண்டினியூ யூசிங் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்னும் மோர் எஃபெக்டிவாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் பண்ணால் க்ரீன் போகிற போக்கில் க்ரீன் பீஸுக்கும் இந்த மாதிரி 1500 கன்சர்வேஷன் என்ஜிஓஸுக்கு ஒரு 10 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்டேன். பட் இஸ் தட் கோயிங் டு அஃபெக்ட் த ஏக்யூஐ? கிடையாது இல்லையா? If enough of us do it, it will. ஸோ Because அதுதான், ஸோ அந்த ஆங்கிளில் தான் வந்து அந்த ஒரு டிசனன்ஸ் வருது. இதை ஏன் பண்ணிக்கிட்டு சி இஃப் 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 வென் புஷ் கம்ஸ் டு ஷவ், நான் என்ன பண்ணுவேன்? டெல்லியிலேருந்து கிளம்பி ஊர் பக்கம் திரும்பி வந்துடுவேன். எதுக்கு நான் உட்காந்துருக்கணும்? ரைட். ஸோ இந்த correct. மாதிரி அப்ரோச்சில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் லிவிங். ஸோ அகெயின் சர்க்கிளிங் பேக் டு இட், கன்சர்வேஷனில் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி பண்ணதில்? நான் இப்போ சொல்ல போற எக்ஸாம்பிள் வந்து is an attempt at explaining how conservation can be successful in spite of the issues it will face. And அதை வச்சுட்டு நம்ம லோக்கல் கவர்மெண்ட் பாடியா இருக்கட்டும், அந்த படிப்படியா ஒரு சிட்டிசன் கலெக்டிவா இருக்கட்டும், பிகாஸ் அல்டிமேட்லி the value of conservation is impact is immediate and local. அதுதான் நமக்கு, that is the answer to உங்க கேள்வி. என்ன வித்தியாசம்னா இம்மீடியட் லோக்கல் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நீங்க வந்து நீ சொன்ன இதெல்லாம் சொன்னீங்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு. டெல்லியில ஒரு கப்பல் இருக்கு, ஒரு ஒரு சர்தார்ஜி அண்ட் சர்தார்னி. அவங்க வந்து அது இப்போ யூடியூப்லயும் நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோ. அவங்க வந்து அவங்க வீட்டை சுத்திய அவங்க தோட்டத்துல என்னெல்லாம் மரம் எல்லாம் வச்சு என்னெல்லாம் செடியெல்லாம் வச்சு அதை எப்படி ட்ரிப் இரிகேஷன் பண்ணி வாட்டர் கன்சர்வ் பண்ணி அங்க வந்து ஒரு சின்ன கார்டன் தட் ஹஸ் பிகம் லைக் அ ஃபாரஸ்ட் லேண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. அதோட பெனிஃபிட் என்னன்னா டெல்லி ஏக்யூஐ 500 இருக்கிறத அவங்க தோட்டத்துல ஏக்யூஐ 70 இருக்கு. So what can be done at the local level? This can be done at the local level. This can be done at the personal level. இப்போ நீங்க சொல்லலாம் ஜி அவங்களுக்கு தோட்டம் இருக்கு, நமக்கு பால்கனி இருக்கு, இது வச்சு நம்ம என்ன பண்றது? பட் நம்ம பிளாஸ்டிக் செடியில வைக்கிறோம். அது ஒரு எக்ஸாம்பிள். பிளாஸ்டிக் செடி வைக்கிறோம் இல்ல. இப்போ எத்தனையோ சொசைட்டில நம்ம டெரஸ்ல இந்த கிரவுண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், ரெயின் கன்சர்வேஷன் எஃபர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. தீஸ் ஆர் ஆல் ஸ்டெப்ஸ். They are steps in the right direction, but they cannot be just one step taken. அந்த அது வந்து ஒரு அப்ரோச்சாவே மாறணும், மனுஷன் டு மனுஷன். சோ இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க போறோம் நம்ம வந்து நம்ம யெல்லோஸ்டோன் வேலி போறோம் 1990s. சோ அதுக்கு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போலாம். The beginning of the creation of a place called Yellowstone. So the first national park in the world, or amongst the first national parks in the world. And what was the point of that? So அங்க அந்த கைசர் அந்த ஈகோசிஸ்டம்லாம் யூனிக்கா இருக்கு, அதை கன்சர்வ் பண்ணணும்னுட்டு தியோடோர் ரோசவெல்ட் அந்த பார்க்க போட்டாரு. ஆனா அதுல என்ன இன்னொரு எஃபெக்ட் என்னதுன்னா, by then the American bison, which கொஞ்சம் நம்ம கோர் இருக்குல்ல, அந்த பிக் கேட்டல், அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் அது, that was ubiquitous with the American prairie. It was ubiquitous with Native American tribes, with Lakota culture, sorry. Millions in the Great American Steppes, Canada lende through the width and breadth of America, this nomadic steppe land, the great grasslands of America, and the great Central Asian grassland irukla, from where the great horse cultures and the Mongols come. Similarly, great American cultures used to exist in this great American grassland. Grassland was full of millions and millions of this bison. Within 100 years, the expansion west of the American colonies
essentially rendered this animal extinct. For fur, for bones, for meat, millions were slaughtered. சும்மா கண்ணாபின்னு கொண்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்த டொமெஸ்டிகேட் பண்ணணும். டொமெஸ்டிகேட் பண்ணணும்னா அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அழிக்கணும். அதுதான் பழைய திங்கிங். சோ அந்த திங்கிங்ல வெள்ளக்காரன் என்னைக்குமே மேல இருந்திருக்கான், எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கான். ஆனா இங்கேயோ ஒரு அறிவு வந்தது, ஒரு 40 50 காப்பாத்தி வச்சிருக்கான் யெல்லோஸ்டோன் வேலியில. அந்த 40 50 ஒழுங்கா கன்சர்வ் பண்ணி அந்த 50 500 ஆகுது, 500 1000 ஆகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வேற நேஷனல் பார்க் எல்லாம் ஸ்டேட் பார்க் எல்லாம் அனுப்பி இப்போ ஒரு சஸ்டைனபிள் பாப்புலேஷன் ஆஃப் பைசன் வந்திருக்கு. And that bison population is important in that it is one of the keystone species of that areas of the grassland. To keep grass growth in a certain amount, to keep the consumption of the grass in a certain amount, to send back nutrients into the soil, and to keep a vibrant ecosystem alive. But இது பண்ணிட்டு இருக்கிறது எல்லோஸ்டோன் வேலியில என்ன பண்ணாங்க, இந்த பைசன்கெல்லாம் இடம் இருக்கணும், இந்த மானுக்கெல்லாம் இடம் இருக்கணும், இது எல்லாத்தையும் கொல்லறது இந்த உல்ஃப் தானே, சனியை முடிச்ச உல்ஃபை கொண்டு வரலாம். வெள்ளக்காரனோட ஃபேரி டெய்ல எல்லாம் உல்ஃப் வந்து ஒரு பேட் கிரீச்சர், இதெல்லாம் நம்மளாமே படிச்சிருக்கோம், நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ரெட் ரைடிங் ஹுட்டா இருக்கட்டும், எத்தனையோ பிக் பேட் உல்ஃப் எல்லாம் நிறைய மித் இருக்கு. அதை வச்சு லியம் நீசனை கூட பயங்கரமா அட்டாக் பண்ணுச்சு. ஆமா, லியம் நீசனை வுல்ஃப் பேக் அட்டாக் பண்ணிருச்சு அலாஸ்கால. அவர் நல்ல கவிதையெல்லாம் எழுதினார். என்னது ஒன்ஸ் மோர் அப்பான் தி ஃப்ரே ஏதோ இருந்தது. எனிவே நல்ல படம் அது, கிரேட், எல்லாரும் பாருங்க. நாட் அவர் மூவி ரெக்கமெண்டேஷன், பட் அவர் மூவி ரெக்கமெண்டேஷன். கமிங் பேக், ஸோ wolves were eliminated. Apex predator eliminate ஆயிருச்சு. So by 1990 என்ன ஆச்சுன்னா, the success of the bison conservation started eating upon itself. Elk population was very high, bison population was very high. Yellowstone Park வந்து started eroding. So by an act of American Congress, Parliament Act வழியா 2 wolf packs were brought down from the Alberta region, ஒரு 3 ஸ்டேட் தள்ளி கனடால இருந்து, into Yellowstone Valley, into Lamar Valley, to re-establish what was a more mature ecosystem, starting with predator, apex predator population, all the way to prey population. இப்போ நமக்கு 30 வருஷத்து டேட்டா இருக்கு. அதுல இருந்து அந்த 30 வருஷம் டேட்டா என்ன சொல்லுது? ஒன்னு, with wolf reintroduction, your genetic prey base got better. எப்படி எங்கேயாவது கொஞ்சம் வீக்கர் ஜெனடிக் பாப்புலேஷன் இருக்கு, எங்கேயாவது கொஞ்சம் ஏஜிங் பாப்புலேஷன் இருக்குன்னா, அந்த பைசன் ஏஜிங் பாப்புலேஷன், வீக்கர் ஜெனடிக் பாப்புலேஷன், பைசன் எல்க் எது இருந்தாலும், the wolves attack them and eat them. இன்னொன்னு, because they attack and eat little ones mostly, the population remained under control in a manner where இதுக்கு முன்னாடி எல்க் வந்து உங்களுக்கு வந்து அந்த சின்ன விலோ சாப்லிங், இந்த சின்ன சின்ன மரத்து சாப்லிங் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தது. சோ அது சாப்பிடாதது வந்து உங்களுக்கு அந்த விலோ ட்ரீ, அந்த ரிவர் பேங்க்ல இருக்கிற ட்ரீ எல்லாம் they increased. The other effect of that was, அது இன்க்ரீஸ் ஆனதுல அந்த விலோ கடிச்சு அதை கொதறி வீடு கட்டிண்டு அதை வச்சுட்டு சின்ன சின்ன டேம் கட்டுற பீவர் பாப்புலேஷன் went up. So beaver population went up, otter population went up, dams were built, small dams, animal dams, increase the water table. So increase in water table increases the fish stock in Yellowstone River. Yellowstone River goes all the way, it flows into another river, it goes all the way to the ocean. It becomes part of the largest river system in the Americas. So இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா, நீங்க மாண்டானால ஏதாவது ஒரு பெரிய சிட்டில இருக்கீங்க, பெரிய சிட்டில இல்ல சின்ன சிட்டில இருக்கீங்க, இல்ல you are coming out for fishing miles and miles down on the river, you can see the difference. எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல பண்ண ஒரு சின்ன கன்சர்வேஷன் ஆக்ட்னால
difference is visible all the way down hundreds of miles away. Most important, water table has gone up. So அப்புறம் அந்த wolf population என்ன பண்ணிட்டு, wolf population did not remain in Yellowstone. அது அங்கேருந்து கொலராடோ வந்திருக்கு, கலிபோர்னியா வரைக்கும் போயிருக்கு, யூட்டா போயிருக்கு, வயோமிங் போயிருக்கு. அங்க அந்த அந்த இடத்துல சேம் இம்பாக்ட். இப்போ பேண்டோன் யூட்டால ஒரு பெரிய the largest living organism in the world னு சொல்றாங்க. This big grove of aspen. அங்க பிரச்சனையே வந்து deer population is over gone and it is starting to kill னுட்டு தான். So now if the wolves expand into that area, that will help Pando recover. Obviously எல்லாம் பாசிட்டிவ்னு கிடையாது. நிறைய ரான்ச்சர்ஸ்க்கு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் கன் ரைட்ஸ் லேண்ட், இதெல்லாம் ட்ரம்ப் 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 ஓட்டிங் ஏரியா. ஸோ அவங்களோட எப்படியோ ஒரு டயலாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரான்ச்சர்ஸ்க்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க செத்த அனிமலுக்காக. இட் இஸ் நாட் ஆல் பெர்ஃபெக்ட். எனிவேர் கன்சர்வேஷன் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா உங்களுக்கு யூஸ் இருக்கு, அங்க இருக்கிற ஜனங்க இருக்காங்க, அவங்களோட எப்படியோ ஒரு இக்விலிபிரியம் கண்டுபிடிக்கணும், அது கஷ்டம். பட் த எவிடன்ஸ், the high value of the evidence is still there. இப்போ புது பேப்பர் வந்திருக்கு saying, oh நம்ம we are giving it too much credit, there are other forces in play too, like hunting, so on and so forth. But ultimately you cannot deny the fact that இதனால கண்டிப்பா improvement இருந்திருக்கு, not just the intended consequence, but the ecosystem recovery. All these trees coming back, you know what difference it will do to AQI. You know what difference it will do to global warming. So this is what in the social space, social sectorல நம்ம காமிக்கிறது என்னன்னா, நம்ம இதை தான் வந்து தியரி ஆஃப் சேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து அது அப்படிதான் லாக் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ தியரி ஆஃப் சேஞ்ச் இப்படி தான் எழுதுவோம். ஸோ என்னன்னா வந்து இன்புட்டு, அவுட்புட்டு, அவுட்கம் அண்ட் இம்பேக்ட். ஸோ இப்போ நீங்க சொல்றத டு சம்மரைஸ் தட் இன் திஸ் ஃப்ரேம் த்ரூ திஸ் ஃப்ரேம் ஒர்க், ஸோ த இமீடியட் அவுட்புட் வாஸ் தட் ஒரு 10 மாடு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த மாடு வந்து என்னாச்சு, ஒரு நல்ல பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு மாடு வந்து இனம் வந்து கண்ணாப்பின்னான்னு அதிகமாயிடுச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் ஆல்ரெடி எக்ஸ்டிங்க்ட் ஆயிருந்த ஒரு கிரே உல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கிரே உல்ஃப் முதல்ல அங்கே ரூட் ஆனது வந்து இன்புட், அவுட்புட் ஃபர்ஸ்ட் லெவல் அங்க இருந்த கிரே உல்ஃபை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்ல, பிகாஸ் வேற இடத்துல எல்லாம் இல்லாத விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆஸ்திரேலியால ராபிட்டா இருக்கட்டும், புளோரிடால பர்மீஸ் பைத்தானா இருக்கட்டும், ஆஸ்திரேலியால ஒட்டகமா இருக்கட்டும், இல்லாத ஸ்பீசிஸ மனுஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு மோசம் பண்ணிருக்கான். பட் இது வந்து என்னன்னா, அங்க இருந்த ஸ்பீசிஸ் we are righting a wrong we did அப்படின்னு பாக்குறோம். ஸோ பேசிக்காக வந்து இப்போ ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணும்போது த ஃபர்ஸ்ட் அவுட்புட் இஸ் பெஸ்ட். நீங்கள் இருக்கிறத ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இட் த்ரைவ்ஸ் இன் தட் ஏரியா. ஸோ முதல்ல அந்த உல்ஃப் வந்து வாழ ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட், இன்ட்ரடியூஸ் பண்ண செத்து போயிடாம. தட் இஸ் அவுட்புட். த அவுட்கம் இஸ் பேசிக்கலி த இன்டெண்டட் அவுட்கம் கம்ஸ் அவுட், தட் இஸ் இட் மாடரேட்ஸ் த என்னது அங்க இருக்கிற கேட்டல் பாப்புலேஷன். த அவுட்கம் இஸ் த ஹேண்ட் ஆஃப் த லார்ஜர் ஈகாலஜி அட் பிளே. ஸோ என்னன்னா அவுட்கம் வந்து என்னன்னா, அதனால எப்படி செகண்டரி லெவல் இம்பாக்ட், தேர்ட் லெவல் இம்பாக்ட்லாம் நடக்கிறது ஆக்சுவல் அவுட்கம் பேசிக்கலா ஃபைனல். ஸோ தட் இஸ் த இம்பாக்ட் பேசிக்கலி திஸ் என்டையர் கன்சர்வேஷன். ஸோ ஒரு ஈகாலஜி அப்படின்றத, அந்த ஈகோசிஸ்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, டு சம்மரைஸ் இட் ஆக்ட்ஸ் லைக் அ தானோஸ். ஸோ ஒரு மல்டி ஃபேக்டோரியல் எலிமெண்ட், இது ஒரு பேலன்ஸ். ஆமா, ஒரு தானோஸ் மாதிரி செயல்படுற ஒரு விஷயம் அது. ஸோ அது செயல்படுறது நீங்க தானோஸ்னு சொல்லலாம், நீங்க பெருமாள்னு சொல்லலாம், பிகாஸ் சந்துலன், பேலன்ஸ். Who is the great balancing act in Hindu mythology? It is Vishnu. But அது ஒரு சட்டில் பேலன்ஸ். இப்போ நான் எங்க ஊர்ல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் இருக்கிற ஊர் வந்து இட் இஸ் நாட் அ வெரி பிக் சிட்டி, பட் இட் இஸ் இன் தி அவுட்ஸ்கர்ட் ஆஃப் அ பிக் சிட்டி. This big city was one of the most polluted cities in the world only going 50 years back. Okay, அந்த ரிவர் வந்து ரொம்பவே பொல்யூட்டட் ரிவர். கண்ணா பின்னான்னு இதுல ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன்லாம் இருந்திருக்கு. இங்க மனுஷன் வாழ்ந்திருக்க முடியாது 50-60 வருஷம் முன்னாடி. அப்புறம் என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்
கன்சர்வேஷன் மைண்ட் செட் வந்ததுல இன்னி தேதியில நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், the rewilding of the local area is such that நீங்க வந்து இங்க எங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற பாண்டா இருக்கட்டும், அங்க பின்னாடி இருக்கிற ரிவரா இருக்கட்டும், இங்க இங்க அதான் ஒரு 100 அடியில இங்க பாண்ட் இருக்கு, ஒரு 200 அடியில அங்க ரிவர் இருக்கு. They have both been classified as places that you can go swim now. இல்ல? So human activity is now accepted not in a manner that Chhat Puja ki Yamuna la pora மாதிரி இல்ல. It is now completely safe and the water is pure. How is the water pure? பூச்சாண்டி காட்டுற மாதிரி கங்கா பியூரிஃபிகேஷன் நுட்டுலாம் இந்த காட்டுக்கு எதிர்க்க போய் ஒரு சின்ன பியூரிஃபயர் மாட்டுறதெல்லாம் கிடையாது. இட் இஸ் பியூர் ஃப்ரம் தி இன்டென்ட் ஆஃப் த பப்ளிக் பாப்புலஸ் இட் செல்ஃப். எங்களுக்கு வந்து ஸ்டார்ம் ட்ரெயின் வாட்டர் ட்ரீட் ஆகிறது இல்ல. நாங்க தெருவை சுத்தமா வச்சிருக்கோம், ஸ்டார்ம் ட்ரெயின்குள்ள போற தண்ணி சுத்தமா போறது, அது அப்படியே வெளியில போய் அந்த ரிவருக்குள்ள போயிட்டு இருக்கு. அங்க இப்போ because the water is pure, the river, the fish population has gone up. The fish population has gone up and the wilderness and wetland has gone up. அந்த பழைய காயோட்டி உல்ஃப் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ காயோட்டி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏரியால. காயோட்டி வரதுல எங்க மெயின் தெரு இருக்குல்ல, எங்க எங்க இந்த 5 இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஒரு 7 காபி கடை இருக்கு, இத்தனை கடை இத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்கு, இத்தனை ஜனங்க வராங்க, அங்கெல்லாம் எலி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருந்தது. இப்போ எலி பிரச்சனை போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் முயல் இருந்தது, முயல் பிரச்சனை குறைஞ்சிட்டு இருக்கு. பிகாஸ் இதுகெல்லாம் நடுராத்திரியில வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கு. சோ ஒரு அது என்ன சொல்றது, இவரு ஜுராசிக் பார்க்ல சொல்லி இருந்தாருல்ல நம்ம ஜெஃப் கோல்ட்ப்ளூம், நேச்சர் ஃபைண்ட்ஸ் அ வே. சோ அந்த மாதிரி ecosystems are resilient. They just want a fighting chance. You give them the fighting chance, the reward you get. என் ஊர்ல நான் உங்கள்ட்ட அனுப்புறேன்ல ஸ்கிரீன்ஷாட், AQI2. சோ ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறும். அது ஒத்தனுக்கு மாறினா பிரயோஜனம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி. ஆனா ஒத்தனுக்கு மாறினா அடுத்தவனுக்கும் மாறலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்க சொசைட்டிக்கு மாறும், உங்க சொசைட்டிக்கு மாறினா அடுத்த சொசைட்டிக்கு மாறும். சொசைட்டில இருக்கிற வாட்ஸ்அப் அனுப்புற அங்கிள்லாம் இப்போ மோடி ஜெய் நோட்டு தான் அனுப்பிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பண்ணிட்டு இருக்கட்டும். பூமர் அங்கிள்ஸ் ஆர் வாட் தே ஆர், பட் we can still create outcomes with them. So with them because it is beneficial to them. So essentially to like ஃபுல்லா சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது the ecosystem அது த்ரைவ் ஆகிறதுக்காண்டி ஒரு ப்ராப்பர் சயின்டிஃபிக் பிளானிங் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்லேயே யூ ஹாவ் டு கன்சிடர் த இன்புட்ஸ், த அவுட்புட்ஸ், த அவுட்கம்ஸ் அண்ட் த இம்பேக்ட்ஸ். அந்த தியரி ஆஃப் சேஞ்ச் எல்லாம் எழுதி ஒரு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணோம்னா யூ வில் எண்ட் அப் வித் கண்ணாபின்னான பெனிஃபிட்ஸ் விச் இஸ் லைக் மச் மல்டிஃபோல் தேன் த. அது வந்து எங்க வரும், எப்படி இம்பாக்ட் ஆகுன்றது உங்களுக்கு கூட ஈஸியா சொல்ல முடியாது. ஆக்சுவலி அதுல உங்களுக்கு வந்து இன்டிரெக்டா இது நடந்த இடம்லாம் கூட இருக்கு. இப்போ சம்பல்னு ஒரு ரிவர் இருக்கு நம்ம நாட்டுல. சம்பல் ரிவர் வந்து அந்த காலத்துல ஏதோ சம்பல் இஸ் a cursed riverன்னு சொல்லி for whatever thousands or whatever silly superstition for thousands of years, Chambal was the one river that did not have industrial development on its banks, did not have big towns. இந்த பட்னா மாதிரிலாம் டவுன் அந்த காலத்துல இருந்து ஆயிரக்கணக்கான வருஷத்தை வர டவுன்ஸ், பட்னா, டெல்லி, இந்திரபிரஸ்தா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மதுரை, இந்த மாதிரி எல்லாம் ஊர் இல்லாத ஒரு இடம், இல்லாத ஒரு நதி சம்பல் நதி. அவுட்கம் இஸ் டுடே if the Ganges is alive, if Yamuna is alive, it's because of the sheer volume of unpolluted water that comes in from Chambal. Chambal is the Gadial sanctuary of India. Chambal is very much the lifeline of the great rivers of India. And it is purely because there was an accidental conservation movement that happened around Chambal because our epics gave Chambal a bad name. So, nice. அதெல்லாம் வேற இருக்கு. எங்க அவுட்கம் இஸ் குட், கன்சர்வேஷன் எங்கேயாவது இருக்காங்க பேக்ரவுண்ட்ல, knowingly or unknowingly. கொஞ்சம் நம்ம ஆண்டவர் தசாவதாரம் படத்துல போட்ட அந்த பட்டர்ஃப்ளை கான்செப்ட் மாதிரி இது. யா, ஸோ ஃபைனலி ரிலீஜியஸ் டிட் சம்திங் குட் அப்படின்னு நினைச்சேன். எனிவே
But Even a broken clock is right at two times in the day, Maadiri. ஸோ இப்போ சயின்ஸ் பார்த்துட்டோம். வாட் இஸ் Hmm. த சயின்ஸ் மாதிரி கவுண்டர் பார்ட் டு இட்? வாட் இஸ் த சயின்ஸ் மாதிரி கவுண்டர் பார்ட் டு அ கன்சர்வேஷன் எஃபர்ட்? சயின்ஸ் மாதிரி கவுண்டர் பார்ட் கன்சர்வேஷன் எஃபர்ட்டுக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய பேண்டட் சயின்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இட் ஸ்டார்ட்ஸ் வித் சேவ் த சாயில் சேவ் த ரிவர். யாரு நம்ம போன எபிசோட் ஹீரோ தலைவர் அவர் பண்ண ஃப்ராட்ல இருந்து. இன்னொன்னு இப்போ நம்ம the direct opposite to saying உங்களால பண்ண முடியறது நீங்க பண்ணுங்கன்னா the direct opposite is don't do இந்த மாதிரி ஒரு சின்ன பேண்ட்-எய்ட் ஸ்கீம் just to feel good. Mental masturbation to feel better about yourself. ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ நடக்கிறது. எனது மாக்கே நாம் பே ஏக் ஜாட், அந்த ஒரு மரம் நீ வைக்கிறது இஸ் நாட் equivalent to saving a tree in an old growth forest. அந்த 1:1 equivalency நீ பண்ணனா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ நாங்க போன காலேஜ்ல படிச்ச ஒரு இன்ஜினியர், உனக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது. பிகாஸ் ஈகோ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, மல்டி வேரியபிள் மல்டி வேரியன்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்டர்ஸ்டாண்டிங் த காம்ப்ளெக்ஸ் வெப் that is an ecosystem and doing one-off single measures is the difference between science and science madri in the விஷயத்தில். Because ecology science inherently very complicated. நமக்கே அதெல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் வருது. ஒவ்வொரு ஸ்டடி ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் நிறைய மல்டிவேரியன்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு கிளியர் காசல் எஃபெக்ட் தெரியறது ரொம்ப கஷ்டம். பட் the proof is in the pudding னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவுட்கம் கிளியரா தெரியுது. பட் அவுட்கம் கிளியரா தெரியணும்னா நமக்கு அந்த ஒரு கான்சர்வேஷன் மைண்ட் செட் இருக்கணும். அது நமக்கு இல்ல. சோ அது நம்ம எங்க பாக்குறோம்னா, இப்போ நம்ம உல்ஃப்ரி இன்ட்ரோடக்ஷனை பத்தி பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம சிறுத்தை இன்ட்ரோடக்ஷனை பத்தி பார்க்கலாம், as done by our own favorite prime minister Shikari Simbu. Shikari Simbu என்ன பண்ணாரு? So இதுக்கு நம்ம we have to go down. Shikari Simbuக்கு we should go back down the memory lane. கொஞ்சம் முன்னாடி போய் இந்த ப்ராஜெக்டோட ஒரிஜினல் ப்ராஜெக்ட் என்ன, ஒரிஜினல் ஏரியா ஆஃப் சேஞ்ச் என்ன பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் சீதாக்கும் சம்பந்தமே கிடையாது. So Indian cheetah, Asiatic cheetah as a subspecies that lived in the wooded forest lands of India and Iran, and the animal is different from the African cheetah that runs wild on the grassland. இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஓகே, சோ ஜெனட்டிக் லெவல்லே வித்தியாசம் இருக்கு. There are two different subspecies. சோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஏசியாட்டிக் சீத்தா இந்தியால வந்து சீத்தா ரொம்ப பாப்புலரா இருந்தது எப்போ? முகல் காலத்துல. The same old Mughals who are the problem in the country as of today. நம்ம சின்ன வயசுல படிக்கிறத அவங்க எல்லாம் கிரேட் ரூலர்ஸ்னு படிச்சோம். இப்போ அவங்க எல்லாம் தாஜ்மஹால் கூட அவன் கட்டலன்னு சொல்லிட்டு படமெல்லாம் வந்திருக்கு. ஏசியாட்டிக் சீத்தா வந்து went extinct around the 1960s. Before this, Asiatic cheetah had gone through a population boom because they were captively bred, captured as hunting animals during the Raja Maharaja days. They went extinct in the 1960s. அப்போல இருந்து ஈரானோட கொஞ்சம் டாக்ஸ் இருந்திருக்கு. ஒரு ரெண்டு சிறுத்தை இங்க அனுப்புயா, நாங்க ஏதாவது பண்ணி முடியும். பட் ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச் எல்லாம் வந்து அவங்க காம்ப்ளிகேஷன் ஆனதுல அந்த டாக் எல்லாம் போயிருச்சு. அப்புறம் நடுவுல இங்க இருந்து ஆப்பிரிக்கால இருந்து சீத்தா கொண்டு வரலாமான்னு கேள்வி எல்லாம் வந்திருக்கு. அது வேற சப்ஸ்பீஷிஸ் ஆச்சு, அது இங்க ஒத்து வருமானு தெரியாம ஈகாலஜிஸ்ட் நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் நடந்திருக்கு. இந்த மீன் டைம் என்ன ஆச்சுன்னா, ஏசியாட்டிக் லயன் இருக்கிற ஒரு இந்தியால இருக்கிற ஒரு சப்ஸ்பீஷிஸ் ஆஃப் லயன் functionally went extinct and remained as a vestigial population in Gir National Forest in Gujarat. பாவங்க சிவகுமார். ஆமா, அவரோட சன்ஸ் ஆன சிறுத்தையும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, சிறுத்தையும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, சிங்கமும் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. எஸ், சிங்கம் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. 3 படம் கொடுத்திருக்காரு, 4வது படம் இன்னும் கொடுக்க முடியல. சிங்கம்
பட் எனிவே, சோ ஏசியாட்டிக் லயன் வந்து ஒரே ஒரு நேஷனல் ஃபாரஸ்ட்ல ஒரு 50-60 இருக்குன்னா அது உங்களுக்கு what does it remind you? It reminds you of the Yellowstone bison. Bison. Yeah. Okay. Yellowstoneல பண்ண மாதிரியே இங்கேயும் பண்ணிருக்காங்க. இந்த கீர்ல ஒழுங்கா கன்சர்வ் பண்ணி கொஞ்சம் அந்த அனிமல் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. Obviously issues are there just like in Yellowstone wherein sometimes too much management ஆகலாம், வெளியில சுத்தி இருக்கிற பாப்புலேஷன்ஸ்க்கு எல்லாம் பிரச்சனை ஆகலாம், ஏதோ பண்ணி they've kept the population alive. அப்புறம் என்ன ஆச்சு, Yellowstoneல வந்த அதே அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நாட்டிலயும் வந்திருக்கு. தட் ஒரு பாப்புலேஷன் ஒரே ஹர்டா இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வைரஸ் வந்தது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா செத்து போயிடும். herd will be wiped out. How did they control for that in Yellowstone? What did they do here? One, what is the possibility of something like that happening? இப்போ Yellowstoneலனா உங்களுக்கு வந்து that bison herd never comes in contact with cattle or with any domesticated animal. வராது. கரெக்ட். வராது. அதுக்கு மேல அந்த ஹர்ட் வந்து ஒரு தடவை ஒரு சைஸ்க்கு வந்துருதுன்னா பிரிச்சு பிரிச்சு விட்டாங்க. அந்த அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே, அந்த பெரிய Yellowstone லேண்ட்மாஸ்க்குள்ளே இங்க ஒரு ஹர்ட் அங்க ஒரு ஹர்ட்னு ஒரு 3-4 ஹர்ட பண்ணி அதுக்கப்புறம் 50-100ன்னு வருஷம் வருஷம் வெளியில அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சவுத் டக்கோட்டால ஒரு ஸ்டேட் பார்க் இருக்கு, ஐயர் டேக் இட் ஒரு 100 பைசன். உங்களுக்கு மெக்சிகோல ஒரு பழைய ஏரியாவை ரீஃபாரஸ்ட் பண்ணவா டேக் இட் ஒரு 50 பைசன். டெக்டர்னு இருக்கு ரேஞ்ச் இருக்கா டேக் இட் ஒரு 500 பைசன். அப்படி எப்படி பண்ணி எல்லா இடத்துலயும் பெருவிட்டாங்க. சோ நாளைக்கு Yellowstone herd which is the largest herd in the world, நான் போய் பார்த்திருக்கேன். 500 பைசன் ஒரே இடத்துல நின்னு நம்ம full family பார்த்திருக்கு. 3 generations we have observed this, the great herds from back in the day. நான் உங்களுக்கு வீடியோலாம் அனுப்பியிருக்கேன். வெறும்னா சத்தம், வெறும்னா அந்த ஒரு பக்கத்துல ஒரு ரிவர் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பக்கத்துல இந்த பைசன் ஹர்ட் சத்தம் கேட்டுட்டு இருக்கும். That we are amongst the lucky people on the planet to witness it. So அந்த மாதிரி கீர்ல பண்ணல, they kept it just in gear. So நம்மள மாதிரி சில environmentally minded people, in fact environment ministry அந்த காலத்துல, ஜி நீங்க கிடையாது, உங்க மியூட் போயிருக்கீங்க நீங்க. சோ என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி அந்த காலத்துல எல்லாம் சொல்லுது செத்து போயிடும்பா, இதுக்கு ஏதாவது எஃபர்ட் எடுக்கணும்னு they started building another national park in Madhya Pradesh called Kuno. அது அங்கேயே உங்களுக்கு தெரியும் ஒரு நேஷனல் பார்க் ஓவர் நைட் பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் இருக்கிற ஆதிவாசி பாப்புலேஷனை கொஞ்சம் எப்படியாவது நீங்க ஒரு சஸ்டைனபிள் பொசிஷன் எடுக்கணும். சுத்தி இருக்கிற சில கிராமங்கள் எல்லாத்தையும் நீங்க டீஆக்குபை பண்ணணும், அவங்களுக்கு நீங்க ரீஹபிலிட்டேஷனுக்கு இடம் கொடுக்கணும். அது பண்ணுறத மினிஸ்டர் சாப்பிட்டுருவான், நிறைய பேர் வரமாட்டாங்க. You're essentially changing the way of living some people have had for thousands of years. There is no simple way to do it. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் தான் பண்ணி ஏதோ ஒரு இடத்த பண்ணி வச்சிருக்காங்க. Why? Because அது வந்து ஓல்ட் ஏசியாட்டிக் லயனோட ஹாபிட்டாட். லயன் எங்கெல்லாம் இருந்திருக்கோ அதுல இருந்து ஒரு இடம் இது கூனோ ரிவர் இருக்காங்க, ஒரு சஸ்டைனபிள் லேண்ட் டெவலப் பண்ணிடலாங்க. சோ இத பண்ணி குஜராத் கவர்மெண்ட் கேட்டிருக்கு, ஒரு 10 லயனை கொடுப்பா இங்க பண்ணலாம்னா குஜராத் கவர்மெண்ட் சொல்லிருச்சு நோ நோ நோ, பிரைட் ஆஃப் குஜராத், ஃபக் ஆஃப், we are keeping this. சோ இது எப்படிப்பா நடக்கும்? எதுவா இருந்தாலும் நம்ம நாட்டு ரிசோர்ஸ் இல்ல இதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட் போச்சு, ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போச்சு. சுப்ரீம் கோர்ட் முதல்ல சொல்லிட்டு கண்டிப்பா கூனோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்க லயன் பாப்புலேஷன் போடதான் வேணும்னு குஜராத் கவர்மெண்ட்டையும் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டையும் சொல்லிட்டு மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் did the job, created the national park. குஜராத்ல அப்போ யாரு சீஃப் மினிஸ்டர்? நம்ம இப்போ இருக்காரு சிங்கம், அவர் தான் அப்போ சீஃப் மினிஸ்டர். அவர் சொல்லிட்டார் நோ பிரைட் ஆஃப் குஜராத், யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் இட், ஃபக் ஆஃப். சோ சுப்ரீம் கோர்ட் திருப்பி போச்சு. அப்போ வந்து என்ன கவர்மெண்ட், ஜெயராம் ரமேஷ் என்வாயன்மெண்ட் மினிஸ்டரா இருந்தாலும், திஸ் வாஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் அட் தி சென்டர், யூபிஏ கவர்மெண்ட் அட் தி சென்டர். மத்திய பிரதேஷ்ல கவர்மெண்ட் ரெண்டுமே மாறிச்சு, பிஜேபியும் இருந்தது யூபியும் இருந்தது. போத் வாண்டட் திஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்.
சோ ம், ம், அவங்க திருப்பி போனாங்க சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு 90 நாள் கொடுக்கறோம், யூ ஹாவ் டு மூவ் லயன்ஸ் ஃப்ரம் குஜராத் டு Madhya Pradesh, to ம், Kuno. ம், Why is this being done? One, creating a stable population is very important. உங்களுக்கு அது பிரைட் ஆஃப் குஜராத்னு நீங்க சொல்றீங்கன்னா, அந்த லயன் நாளைக்கு ஒரு வைரஸ் வந்து ஃபுல் பாப்புலேஷன் இராடிகேட் ஆகலாம். அந்த இம்ப்ரூவ் பண்ண டு கீப் இட் அலைவ், டு கிவ் இட் அ ஃபைட்டிங் சான்ஸ், யூ நீட் அ செகண்ட் பாப்புலேஷன். ம், ம். ஓகே, அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ நீங்க எம்பில கூனோ ரிவர் ஏரியா, இஃப் யூ ஆர் நவ் ரீவைல்டிங் இட் அண்ட் நீங்க வந்து அதை வந்து ஒரு சஸ்டைனபிள் லேண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அங்க ஃபார் thousands ஆஃப் இயர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் posterity-னா, அந்த கூனோ ரிவர் யூ ஸ்டார்ட் replicating another chambal type situation. You will now, the benefit will be for all the downstream cities that come from which big river this is a tributary of. So அங்கெல்லாம் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்ணா திருப்பி குஜராத் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஃபைனலா சொல்லிட்டு உனக்கு 90 நாள் கொடுக்குறோம், நீ இதை பண்ணியே தான் ஆகணும்னு. அது நம்ம நாட்டோட மோசமான நேரம். அந்த 90 நாள்ல குஜராத் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரா வந்துட்டாரு. அவர் பிரைம் மினிஸ்டரா வந்த உடனே என்ன பண்ணுவாரு? அடுத்தது அவர் சுப்ரீம் கோர்ட்டையே பாக்கெட்ல போட்டாரு. அம்கோ ராம் மந்திர் தோ, தும்கோ ராஜ்யசபா சீட் தேங்கன்னு அவர் டீலிங் எல்லாம் பண்ணிட்டாரு. சாணக்கிய ஆச்சு. சோ டீலிங் எல்லாம் பண்ணினதுல இங்க சிங்கம் வரவே இல்லை. சோ அப்போ 2 தடவை 90 நாள் கொடுத்துச்சு டேட். 3 நாள் தரம் அல்டிமேட்டம் வந்திருக்குப்பா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. எல்லாம் விக்கிபீடியால படிக்கலாம். அல்டிமேட்டம் கண்ணா பின்னான்னு வந்தது. இட் இஸ் மெயின்லி பிகாஸ் நேஷனல் பிரைட், இது ஸ்டேட் பிரைட், நேஷனல் பிரைட் எல்லாம் இருக்கு இதுல. சோ கொடுக்க மாட்டோம்னு உட்கார்ந்து விட்டாங்க. நம்ம ஜனங்க எப்படி? நம்ம ஜனங்க உங்களை மாதிரி பைக் ஓட்டணும், சலான் போடணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு வாழ்க்கையில எவனுக்கு ஏன் இதுக்கு டைம் இருக்கு? சிங்கம் பார்க்கணும்னா போறோம், குஜராத் போனா என்ன, மத்திய பிரதேஷ் போனா என்ன, ஒண்ணுதானே விட்டுருவாங்க. ஓ, நான் இங்க அறிஞர் அண்ணா வண்டலூர் ஜூ போனாலே சிங்கம் பார்த்துட்டு வந்துருவேன். வண்டலூர்ல சிங்கம் பார்த்துட்டு வரோம். அதான் அந்த மாதிரி இருக்கிற மனுஷனுக்கு இதோட பிகர் பிக்சர் இம்பாக்ட் தெரியல. சோ டிட் நாட் கேர். மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அப்போ கமல்நாத் கவர்மெண்ட் அது அழுதுட்டு இருந்தது. யோ என்னையா இது, இவ்வளவு எல்லாம் கட்டி வச்சிருக்கோம், இங்க ஒரு ஆயிரக்கணக்கான கோடி போட்டு நம்ம நேஷனல் பார்க் கட்டியிருக்கோம், இங்க ஒண்ணுமே இல்லையேன்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா லெப்பர்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்குன்னு ஒரு பேஸ் வந்துருச்சு. பட் அன்லைக் உங்களுக்கு எது ஜிம் கார்பெட் இருக்கோ, இல்ல கபினி இருக்கோ, இல்ல ஈவன் இப்போ தடோபா இருக்கோ, அந்த லெவல்ல எல்லாம் டூரிசம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அப்புறமா பிஜேபி கவர்மெண்ட் மத்திய பிரதேஷ்ல வந்தபோது பிஜேபி கவர்மெண்ட் சொல்லிருது, பிளீஸ் 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 தலைவரே எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, உங்களை நம்பி இருக்கோம்னு. தலைவரை நம்பி போனீங்கன்னா தலைவர் அப்படியே கோட்டை விட மாட்டாரு. ஏதாவது பூச்சாண்டி பண்ணி பூசுத்தல் பண்ணி உங்களுக்கு he will deliver. சோ என்ன பண்ணிட்டார்? உனக்கு லயன் கிடைக்க போறது இல்ல, ஏதாவது உனக்கு வேணும்ல, ஐ வில் கம் அப் வித் சம்திங் இங்க அங்க போய் அப்படியே ஆப்பிரிக்கால இருந்த சீட்டாவை லபாக்னு தூக்கி கூனோல போட்டாங்க. அந்த ஆப்பிரிக்கன் சீட்டாக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க இருக்கிற ஈகோ சிஸ்டம்க்கும் அந்த ஈகோ சிஸ்டம்க்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஓட வேண்டிய ஓட்டம் இங்க ஓட முடியாது. அது சாப்பிட வேண்டிய தீனி இங்க சாப்பிட முடியாது. ஆனா இண்டிபெண்டன்ஸ் anniversary, Shikari Simbu costume, kept Godi media, wall to wall newspaper, hey cheetah is back, pride of India ன்னு போட்டாங்க. வந்துருச்சு. Lions are fun. Madhya Pradesh has tourists. Everyone is happy. India is Vishwaguru. இது பண்ணிட்டாங்க. பட் அன்லைக் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், நீங்க கொடி ஆட்டி விட்டு அது பாட்டு ஓடிட்டே இருக்குன்ற மாதிரி கிடையாது இல்ல சீதா. நீங்க கொடி ஆட்டிட்டு வந்துட்டீங்க. எவ்வளவு இறந்துச்சு இப்போ? அது 2 உசுரோட இருக்கு, 2 சாவுறது, அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுத்துட்டு வராங்க, அப்புறம் இன்னும் ஒண்ணு சாவுறது, அப்புறம் பிரெக்னெண்டா அங்கிருந்து எடுத்துட்டு வராங்க, அது இங்க குட்டி போட்டுறது. ஹே சீதாஸ் பார்ன் இன் இந்தியா டு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நியூஸ் வந்துடுறது. சோ ரீசன் பீயிங், we are not a people thinking about this objectively. We are a people who want some feel good news here and there. இந்த நியூஸ் கிடைச்சிருச்சு, நம்ம ஓடிட்டு இருக்கோம்.
ஓட்டத்துல ட்ரெயின்காக நிக்கிறத ஸ்க்ரோல் பண்ணறத பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் இல்லையே இது. சோ ஓட்டத்துல ட்ரெயின்காக நிக்கிறத ஸ்க்ரோல் பண்றத பாக்குறத இவர் சிகாரி சம்பு காஸ்டியூம்ல வந்து சீத்தாவை ரிலீஸ் பண்றது நமக்கு தெரியாது. 50 வருஷமா எக்ஸ்டிங்டா போன ஒரு ஸ்பீசிஸ் கூட வந்துருச்சுப்பா நம்ம நாட்டுக்குள்ள, நம்ம முன்னேறின்னு இருக்கோம்பா, அந்த தாட்ல நம்ம போயிடுறோம். நாளைக்கு அந்த சிங்கம் எக்ஸ்டிங்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த குண்டு நாய் வந்தாரால ஒரு 50 சிங்கத்தை வச்சுட்டு இருக்கு. அதை வச்சுட்டு நீங்க சொல்லிடுவீங்க பாரு எக்ஸ்டிங்டா போல, அங்க இருக்கு பாரு 3ன்னு. பட் அவுட்கம் இஸ் வாட்? அவுட்கம் இஸ் வாட்னு நீங்க பாத்தீங்கன்னா, அகைன் நத்திங் இஸ் சஸ்டைனபிள் இன் குனோ ரைட் நவ். போன வாரம் தான் அந்த வாக் இன் டு த வைல்டு காரம் போய் 4 சஃபாரி போட்டுட்டு ஒண்ணுமே பார்க்காம வந்துருக்கான் இல்ல. சோ where we could have found an ecosystem, reset it to what it used to be, and recultivated the wild in a catchment area, in a river area, in a what would have been an oxygen sink a carbon dioxide sink and an oxygen generation machine for all these toxic gases that are coming out from Delhi, it may still happen. But இப்போ அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா போயிருச்சு. இந்த apex predator இந்த இருந்ததே கிடையாது. Unlike Yellowstone, where we reintroduced an apex predator whose impact we generally understood, இது வந்து ஒரு புது predator. இதுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. இது த்ரைவ் ஆகலாம், இல்ல ரொம்பவே பயங்கரமா த்ரைவ் ஆகி கண்ணா பின்னா டேக் ஓவர் பண்ணலாம், இல்ல ஒரே வாரத்துல செத்தும் போயிடலாம். It's a new predator. It's Jeffrey Epstein in Mumbai. We have no idea what the impact will be. We know what he will do. So so that is an outcome of immature, irrational approach to conservation. Is India completely that way? No. டைகர் கன்சர்வேஷன்ல சிலதெல்லாம் நல்லதாவே பண்ணிருக்கோம். நம்ம எத்தனை டைகர் சாங்சுரி இருக்கு இப்போ. பட் அதுல இன்னொன்னு என்ன இருக்கு பெனிஃபிட்? அந்த கிராமத்துல உத்தனமும் உத்தியோகம் இல்ல, வேலை இல்ல, இப்போ அவங்க எல்லாம் டூரிசம் செக்டர்ல வந்துருக்காங்க. Now a youth growing up in eastern Maharashtra has an option, can either create a lodge, tourist buffer zone tourism lodge in Tadoba and Dari, or come to Bombay to work for Infosys. But அந்த ஆப்ஷன் இப்போ இருக்கு, அது இருந்திருக்கல. Of course it got so popular that இந்த வாரம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு கோர் ஜோன்ல சஃபாரி எல்லாம் போக முடியாதுன்னு ரூல்ஸ் போட்டு இருக்கு. பட் டைகர் கன்சர்வேஷன் மேஜர் வின் இன் இந்தியா. அங்கேயே நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயம் எல்லாம் பண்றாங்க, பண்ணாம இல்ல. இப்போ போன மாசம் அந்த சோட்டா மட்கா ஏதோ டெரிட்டரி ஃபைட்ல இன்னொரு டைகர்கிட்ட அடி வாங்கி சாவ கடந்தது, அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்து லபக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. பட் இதெல்லாம் நடக்குது. பட் see I mean there is always like நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கன்சர்வேஷன் இஸ் லைக், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்சர்வேஷன்ல எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குதான் செய்யும். லைக் ஐ செட், நம்ம வந்து முன்னாடி அலுமினியம் மைனிங் பத்தி பேசணும். இந்த டைகர் கன்சர்வேஷனுக்காக வேண்டி கூர்க்கு, பெடுகுலி, சாம்ராஜ் நகர், லைக் அக்ராஸ் கர்நாடகா, ஈவன் இன் தமிழ்நாடு ஆல்சோ இப்போ பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நிறைய இடங்கள் ட்ரைபல்ஸ் வந்து வெளில தள்ளிட்டு இருக்கோம். அவங்க we are giving them resettlement areas. Government is giving like ஒரு வீடு 3 ஏக்கர் லேண்டு 1 லட்ச ரூபாயோ 15 லட்சமோ 12 லட்சமோ வந்து கையில கொடுக்குறாங்க கேஷ். ஸோ அது இப்போ பாதி பேருக்கு வருது, பாதி பேருக்கு வரதில்ல. எனக்கு சொல்றாங்க கட்டின வீடு அவனுக்கு வரது, அவன் தண்ணி அடிச்சு அதை காலி பண்ணிடுறான், அதெல்லாம் வேற இருக்கு. இன்னொன்னும் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு. இதுல இக்காலஜிக்கலி இப்போ நமக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம், இப்போதான் நம்ம கத்துட்டு இருக்கோம் that in many areas leaving the tribal there is probably part of the solution. Tribals are, Gonda Adivasis are people who have lived with the land for thousands of years. So removing them is not part of the solution. Maybe leave them there, help them sustain themselves there while building these eco reserves and preserves around them. And the house stay, Airbnb, அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். புஷ்பா சந்தன கடத்தல் புஷ்பா.
அடுத்த புஷ்பா 3 வாங்க எடுத்துருவாரோ? ப்ராப்ளி ரைட் ஃபிட் தான். பட் ஆமா. த ஐடியா இஸ் பேசிக்கலி எனக்கு அதான் ஆம், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை வந்து ஒரு லயன் கன்சர்வேஷன் இல்லை டைகர் கன்சர்வேஷன் செல் பண்ணும்போது தான் எவ்ரிபடி இஸ் மிஸ்ஸிங் த பாயிண்ட்னு. ஸோ அது கரெக்ட். ஹோலிஸ்டிக்காக வந்து யாருமே வந்து நம்ம ஊர் மக்களுக்கோ ஈவன் நம்ம பொலிட்டிஷியன்ஸுக்குமே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. கரெக்ட். They in that, hey, lion, you are going to take lion and put it in Madhya Pradesh. Then state pride, மண்ணு pride எல்லாம் வந்துருது. Rather கரெக்ட். than looking at it from a scientific, இது என்னது, with some scientific temperament and like eye of like ecological conservation. ஸோ அது கரெக்ட். பார்க்காததுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு தோணுது. கரெக்ட். ஒரு பாலிட்டிஷியன் நம்ம வச்சிருந்தோம்னா, அட்லீஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 50 இயர்ஸ் எனிவேர் ஆன் த பிளானட், மக்களுக்கு நல்லதுன்னு பண்ணறதுக்காக வரவன் பாலிட்டிஷியன் இனி தேதியில கிடையாது. நம்ம சொசைட்டிலேயே இருக்கிறதுலயே லீஸ்ட் அப்பீலபிள் எலிமெண்ட்ஸ், வஸ்ட் எலிமெண்ட்ஸ் பிளஸ் மெகலோமேனியாக்ஸ், இந்த கும்பல் தான் பாலிடிக்ஸ்குள்ள வருது. இவங்க ஒன்னும் உலகத்தை உருப்பிட வைக்க போறது இல்லை. இவங்களுக்கு ஒன்னும் நியூஆன்ஸ்டு சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போறது இல்லை. பட் தே ஆர் அ மிரர் ஆஃப் த சொசைட்டி. இன்ஃபேக்ட் தே ஆர் த மிரர் ஆஃப் த லோவஸ்ட் காமன் டினாமினேட்டர் இன் த சொசைட்டி. இல்ல, இப்போ நீங்க அந்த Yellowstone Wolf ப்ராஜெக்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு கண்ணாபின்னா இன்னைக்கு கூட பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன் இருக்கதான் இருக்கு. Colorado Wolf reintroduction போட்டீங்கன்னா கண்ணாபின்னா பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன். இன்ஃபேக்ட் only the city of Denver gave enough votes to carry that forward. But outcome has happened and the benefit is there to see. இப்போ நம்ம நாட்டுல அது நடக்கிறது இல்ல. பிகாஸ் நமக்கு வந்து பேண்டேடு தான் காட்டணும். நம்ம மக்கள் வந்து दशाश्वमेध घाट में पानी थोड़ा साफ हुआ तो मोदी जी को वापस वोट. Then you are not thinking about Ganga as a whole. You are thinking about that 400 foot area which you can easily manipulate by putting a purifier on this side for a short gap. Same with Chhat Puja Yamuna. You can easily manipulate by putting a bloody pond next to a newly constructed ghat and say, hey, look, this water is clean. And the pond is water supplied from somewhere else. So, the question is, this is where the science Maadiri comes in. Science Maadiri comes in, it is, and the Ramar Pilla Prachana da ingiyum. Namakku vandu, we are thirsty for some sort of acknowledgement. And we confuse pride, identity, everything into this nonsense. When you say lion is the pride of Gujarat, we will not let it leave Gujarat. You don't care about the lion anymore. உங்களுக்கு உங்க pride, உங்க identity, உங்க tourism தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா போயிருச்சு. இது ஒரு ஜாதி பிரச்சனை மாதிரி ஆயிடுது. ஜாதி பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். சோ அதுக்காக நீங்க கான்சர்வேஷன் சொல்லி இங்க இல்லாத ஒரு ஸ்பீஷீஸ போய் அந்த ஊர்ல போட்டிருக்கீங்கன்னா அதோட இம்பாக்ட் என்ன ஆக போறதுன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. அது பர்மீஸ் பைத்தான் புளோரிடால வந்த மாதிரி ஆயிடலாம். இல்ல, அது நமக்கு தெரியவே தெரியாது. அது என்ன ஆக போறதுன்னே தெரியாது. ஹிப்போபோட்டமஸ் இன் கொலம்பியா இப்போ அவன் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. எஸ், அத பத்தி வேணா ஒரு செகண்ட் சொல்லுங்க நீங்க. அது சூப்பர் கதை. அது ஐ மீன் அது வந்து இன்னொரு ஃபன்னான ஸ்டோரி. நம்ம ட்ரக் லார்டான எஸ்கோபார் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஹிப்போபோட்டமஸ் பிடிக்கின்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி 3-4 ஹிப்போபோட்டமஸை பிடிச்சிட்டு போய் கொலம்பியாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. அது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைஸான ஒரு வெஜிடேரியன் அவ்வளோ அக்ரெசிவான ஒரு ஸ்பீசிஸுக்கு நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் அந்த ஏரியாவில் கிடையவே கிடையாது. ஹிப்போபோட்டமஸ் வந்து கண்ணா பின்னாடி ஒரு ஒரு ரேபிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இனப்பெருக்கம் வந்து பயங்கர அதிகமான ரேட் இருக்கிற ஒரு விஷயம். அதுவும் வந்து ரெண்டாவது வந்து அதுக்கு ஃபுட் சப்ளை பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான கிராஸ் லேண்ட்ஸ் அங்கே இருக்குது எங்கள் கொலம்பியாவில். இப்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒரு ஹிப்போபோட்டமஸ் பாப்புலேஷனை ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் செக்கில் வச்சுருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் போன உடனே இப்போது வந்து ஒரு பப்ளிக் நியூசன்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அது ஏன்னா ஹிப்போபோட்டமஸ் என்னதான் ஒரு ஹெர்பிவோராக இருந்தாலும் அது வந்து ஒரு பயங்கர அக்ரெசிவான ஸ்பீசிஸ். ஊருக்குள்ளே வந்து இஷ்டத்துக்கு நாசம் பண்ணிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க இந்த ஊரில். கணக்கில் வந்துருச்சு. எஸ், ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைடுக்கு வேண்டி பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக வரும்.
வரும், வந்துட்டே தான் இருக்கு. ஆஹ், கொஞ்சம் let us shift this back to societal understanding and day to day conservationism. நீங்க ஜெர்மனில இருந்தீங்க. ஜெர்மனியும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ம் கண்ட்ரி. ம் அங்க ஒன்றும் பெருசா இந்த மாதிரி ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. அப்படி ஒன்றும் இங்க ஜெர்மனில பால்ட் ஈகிள் ரீஇன்ட்ரடக்ஷனோ இல்ல உல்ஃப் ரீஇன்ட்ரா அப்படிலாம் ஒன்றும் பெருசா ம் டைகர் ம் கன்சர்வேஷன் அப்படிலாம் ம் ஒன்றும் பண்ணதில்லை. ம் பட் அங்க நடக்கிற கன்சர்வேஷனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாட் இஸ் த இம்பாக்ட் தட் ஹேஸ் ஆன் யோர் டே டு டே லைஃப் வென் யூ ஆர் லிவிங் இன் பிளேசஸ் லைக் ஜெர்மனி அண்ட் ஹவு டு யூ கான்ட்ராஸ்ட் தட் வித் மெட்ராஸ் லைஃப் ஆர் சம்திங் லைக் தட்? இல்லை இப்போ ஜெர்மனிலேயோ ஜெர்மனி இஸ் மச் மோர் டெவலப்டுன்னு கூட சொல்லலாமே. இப்போ ம். ஜெர்மனிலேயோ ஒரு ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தோம்னா மெக்சிகோ யுஎஸ்ஏ வேணாம் மெக்சிகோவில் கூட இல்லை இன்னும் ஃபர்தர் ஆப்பிரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா மாதிரி ஊர்லாம் கூட the mindset of people for not littering ஆர் ஜென்ரலி குப்பை போடாமல் இருக்கிறது, கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, கொஞ்சம் வந்து இக்கலாஜிக்கலாக யோசிக்கிறது, இது வந்து அதே மாதிரி காமன்ஸை பற்றி யோசிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பார்க் இருக்குது, ஒரு காமன் ம். பார்க் இருக்குன்னா அது நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை அப்ரோப்ரியேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. குப்பை போட மாட்டாங்க. ஒரு ஒரு பெஞ்சு டெஸ்க் எதையாவது நகர்த்தி கொண்டு கவர்மெண்டோட விஷயங்கள் எடுத்து நகர்த்தி கொண்டு போனா, திருப்பி அந்த இடத்துல போட்டுட்டு போவாங்க. அண்ட் இந்த வேண்டலிசம் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பட் அது வந்து ஒரு ஒரு நார்ம் கிடையாது. இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டன்ட். டாய்லெட்ல இருக்கிற ரயில்வே ட்ரெயின்ல இருக்கிற கக்கூசுக்கு இருக்கிற கப்புக்கு லாச்சு தேவையில்லைன்னு நீங்க சொல்றீங்க. யா இல்ல, ஒன் ஸ்டெப் அதர் ஹைட் ஆஃப் தட். அந்த பீப்புள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் நியூரம்பர்க்னு ஒரு சின்ன ஊர்ல இருந்தேன். இட் வாஸ் லைக் மச் மோர் அட்வான்ஸ் தென் இப்போ மச்ச இப்போ ஃப்ரான்ஸு பாரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் மெட்ரோ. ஆனால் நியூரம்பர்க்கில் மெட்ரோ ரியலி சர்ப்ரைஸ்டு மீ. ஏன்னா நியூரம்பர்க்கில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்வேக்குள்ளே போவீங்க, டர்ன் ஸ்டைல் கிடையாது, கார்டு ரீடர் கிடையாது, இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ட்ரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இறங்கி போகிறீங்க, படிக்கட்டில் இறங்கினா நேராக பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் ம். பிளாட்ஃபார்முக்கு வந்துடுது. ஸோ த செக்கிங் சிஸ்டம் இட் செல்ஃப் இஸ் கம்ப்ளீட்லி வாலண்டரி தேர். ம். ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா நான் அங்க இருந்த ஒரு 6 மாசம் 7 மாசம் பீரியட்ல இது வரைக்கும் 2 தடவை தான் நான் வந்து கார்ட்ஸ் பார்த்திருக்கேன். ரேண்டமா ஏதாவது ஒன்று ம். ரெண்டு ட்ரெயின்ல அவங்க ஏறி அப்பப்போ கேட்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்க அந்த 2 தடவை பார்க்கலன்னா நான் 6 மாசம் நான் டிக்கெட் எடுக்காம கூட சுத்தி இருந்திருக்கலாம், யாரும் கண்டுக்க போறது இல்லை. ம். ம். ரைட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மைண்ட் செட் டு கம்ப்ளை டு சம்திங் பிகாஸ் இப்போ வந்து ஒரு நேஷனலா இவ்வளவு எஃபெக்டிவான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்கு, அது ரன் ஆகணும்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருவாய் தேவை அப்படின்றதுனால பார்க்கறதுக்கு ஒரு ஸ்வீப்பராக இருப்பாங்க, உண்மையாகவே ஸ்வீப்பராக இருப்பாங்க, பேண்ட் சட்டை கிழிஞ்சவனா இருப்பான், ஆனால் அவங்க கூட டிக்கெட் கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பான் உள்ள. தே நோ த ம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சச் அ திங், அந்த ஒரு காமன் ப்ராப்பர்ட்டின்றது. அதனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் தங்கினதே கிடையாது. நம்ம ஆளுங்க And உள்ள போனோம்னா உடனே and அதே மைண்ட் செட் நீங்க சொல்றீங்க will send கன்சர்வேஷன்லையும் to இருக்கு. old growth forest in Germany, so on and so forth. Even during Nazi era, during their industrialization era, எல்லாம் தாறுமாறு பண்ணினாலும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்காங்க because of this mindset. கரெக்ட். அண்ட் அண்ட் சி அண்ட் அங்க அதுக்கு பாப்புலேஷன் ஒன்னும் குறைச்சலாம் இல்ல. கண்ணா பின்னா இமிகிரண்ட் இருக்கான். நம்ம நாட்டுக்காரன் போறான், டர்க்கிக்காரன் போறான். அங்க போயிட்டு நம்ம நாட்டுக்காரன் நம்ம நாட்டுல பண்ற மாணிச்சன் துப்புற வடக்கன் அயோக்கியத்தனம் பண்ணறது இல்ல. அங்க போய் அங்க ஒழுங்கா இருக்கான் அந்த நாட்டுக்காரன் மாதிரி. பட் த ஐடியா இஸ் லைக் ஒரு சிம்பிளான ஒரு மெஷர் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேயும் ஆயிரக்கணக்கான நதிகள் இருக்கு. நான் பிறந்து வளர்ந்த மதுரையில் வைகை இருக்கு. நானும் நிறைய தடவை வைகை தண்ணியோட பார்த்துருக்கேன். ஆனால் குப்பை இல்லாமல் பார்த்ததே கிடையாது வைகை. குப்பை இல்லாமல் சரக்கு பாட்டில் இல்லாமல். நீங்க அத சொல்றீங்க. நம்ம நம்ம தாமிரபரணி கேட்ச்மெண்ட் ஏரியால வருஷம் வருஷம் குளிச்சு வளர்ந்த பசங்க நம்ம. அந்த இடத்துக்கு இப்போ போனீங்கன்னா அந்த இடம் இப்பவும் அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த 10 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து திருநெல்வேலி ஊருக்குள்ள போனா அந்த தண்ணி நாரி புடுங்கிறது, அதுக்குள்ள மனுஷன் நிக்க முடியாது. ஆனால் அதே திருநெல்வேலி நம்ம சின்ன வயசுல போயிட்டு இருக்கிறத வெனிஸ் ஆஃப் இந்தியான்னு பேர் வாங்கின ஊர் அது. இத்தனை கால்வாய், இத்தனை தண்ணி, இத்தனை சேனல்ஸ், இத்தனை சிஸ்டம் எல்லாம் இப்போ சாக்கடையா இருக்கு. இது இதை இதை நீங்கள் இப்போ ஆக்சுவல் வெனிஸ் பாரிஸ் அண்ட் லண்டன் கூட கம்பேர் பண்ணுங்களேன். ஸோ இந்த ஊரில் தான் லண்டன் கிளாசிக் எக்ஸாம்பிள். தெம்ஸ் ஆமாம் வாஸ் த worst river back in the day.
தேம்ஸ் இப்போ வாஸ் சாக்கடை பேசிக்கலி. சாக்கடை. Yeah. இப்போ இப்போ it has been rewilded. இப்போ அங்க என்னது வேல்கீழ்லாம் பை சான்ஸ் உள்ள போயிடுறது. ஸோ அதான் சொல்றேன். ஸோ நான் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ரிவர் எங்கேயுமே பார்க்கறது கிடையாது. ஸோ வெல் மெயின்டைன்ட். இப்போ போன ம், வாரம் பை சான்ஸ் நான் தாமிரபரணிக்கு திருப்பி போகன்ட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு 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 சின்ன ஒர்க்குக்கு வேண்டி போயிருந்தது. சரி, தண்ணி தானே, இறங்கி நடந்து போனால் ஒரு 10 அடி கால்வாய் தான், நல்லா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுன்னு இறங்கி உள்ளே போய் கால் வைக்க போனேன். ஐ வாஸ் லக்கி. ஏன்னா உள்ள சரக்கு பாட்டில் கிடக்கு. உள்ள போட்டு ம், வச்சிருக்காங்க. பீப்புள் கிராஸ் பண்ற பாத்துல 3 சரக்கு பாட்டில் போட்டு வச்சிருக்காங்க. ம். இப்போ அதை இது இது நம்ம அங்கேயும் பாக்குறோமே. பூனா பக்கத்துல நம்ம வெஸ்டர்ன் காட்ல ஹைக்கு போறோம். அந்த பாஜா கேவ் ஏரியாலாம் போறோம். போய் அந்த வாட்டர் ஃபால்குள்ள போனா ஜூலை ஆகஸ்ட்ல முதல்ல கையில கிடைக்கிறது ஒரு கிங்ஃபிஷர் பாட்டில். ம், அது உடைச்சு போட்டிருக்காங்க. எந்த ஒரு பக்கத்துல அருவிக்கு போனாலும் சைடுல ஆமா, உடஞ்சிருக்கும் கண்டிப்பா. பக்கத்துல ராகுல் ஹார்ட்ஸ் கீதான்னு அந்த கலரில வரைஞ்சு போட்டிருப்பான். கீழே இது ஏதாவது பிளாஸ்டிக் இது ரஃபல்ஸ் அங்கிள் சிப்ஸ் ஏதாவது ஒரு இது கிடைக்கும். சோ மாணிக்சன் ஒரு என்னது கமலா கமலா பான் மசாலா கண்டிப்பா இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு சோப்பு பாக்கெட்டு, சோப்பு, அட்லீஸ்ட் சோப் கவர், கண்டிப்பா பாதி சோப் கவர், குடத்துல ஒரு ஷாம்பு சோப்பு. கவர், எண்ணெய் எண்ணெய் அந்த சின்ன எண்ணெய் சாஷே. இது எல்லாம் the standard குற்றாலம் elements you will find. கண்டிப்பா. ஸோ இதுதான் வந்து நான் ஒரு டிஃப்ரென்ஸா பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு பப்ளிக்கோட மைண்ட் செட் டுவர்ட்ஸ் த கன்சர்வேஷன், அது ஏன் இல்லை அப்படின்றது வந்து, அது அது இல்லாததுக்கு காரணம், அதில் இல்லாததோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஏரியா இப்படியே இருக்கு. ரெண்டாவது, நம்ம பொலிட்டீஷியன்ஸும் நம்மளை இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் மாதிரி பிளானை காமிச்சு, சிறுத்தையை காமிச்சு, ஜிகினா கலருக்கெலாம் சுற்றி காமிச்சு நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ம், வந்து டவுன் த லைன், என்னடா அது இந்த கவர்மெண்ட் இருந்து ஒரு சிங்கத்தை காப்பாற்ற முடியல, புலியை காப்பாற்ற முடியலன்னு நம்ம புலம்பினோம். இல்லை நம்ம பசங்களுக்கு புலினா என்னன்னே தெரியாமல் வளர்ந்தாங்கன்னா, தென் வி cannot கம் அண்ட் blame த கவர்மெண்ட். நம்மளை நாமே தான் ம். ப்ளேம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. Correct. And government, you have to expect better. You have to ask them, ட்ரூ. right? அது it starts with us. Our representatives are people like us. We can expect better of them. இப்போ மும்பை சிட்டி ஆப்வியஸ்லி பிஎம்சி எலெக்ஷனே நடக்கல. 20 வருஷமா 5 வருஷமா அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி, 10 வருஷமா நடக்கல எலெக்ஷன், 5 வருஷமா போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம நாஸ்தியா மோசமாக்கிட்டு இருக்காங்க அந்த ஊரை. ஆனா பாம்பேக்காரனே தான் எழுந்திருந்து மீட்டி ரிவர் டீசில்டிங் பண்ணி இதை கிளீன் அப் பண்ணுன்னு சொல்லாத வரைக்கும் அது உருப்பிட போறது இல்லை. அந்த ரிவரை சுத்தி தான் இருக்கிற பிகேசி ஏரியா இருக்கு, இருக்கிற பெரிய பெரிய இது இருக்கு, பெரிய பெரிய கம்பெனியோட ஹெட் குவார்டர் இருக்கு. இன்ஃபேக்ட் 100 feet from that river is US embassy. Across the street from that US embassy is Geo headquarters. The same buggers who are doing Vantara conservation, அந்த மூதேவி அவன் கண்ணில திறந்து பார்த்தான்னா அந்த சாக்கடை தெரியும். அவனுக்கு இருக்கிற காசுக்கு ஒரே நாள்ல அவன் அதை சரி பண்ணிடலாம். பட் இங்கதான் நம்ம மென்டாலிட்டி பிரச்சனை. ஓகே, சோ கேபி, ஒரு மணி நேரம் இந்த டாபிக்கை பத்தி கொஞ்சம் வளைச்சு சுத்தி இருக்கோம். நம்ம எத்தனையோ ஜியோகிராஃபி கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் wolves of Yellowstone to Shikari Simbu opening a national park in central India with African animals, to Pablo Escobar putting African hippos in Colombian River. என்ன வித்தியாசம்? I have a similar example for that dictator fellow from Burkina Faso putting in crocodiles inside. crocodile போட்டாரு அவரு. crocodile போட்டாரு. என்ன வித்தியாசம்? அவங்க வந்து டிக்டேட்டர் அண்ட் ட்ரக் லார்ட், இவர் amateur டிக்டேட்டர் அண்ட் டெக்னிக்கலி எலெக்டட். ஆனா சொல்ல முடியாது ஞானேஷ் குப்தா எங்கிருந்து எந்த சம்பவம் விட்டுருக்காரோ. பட் அல்டிமேட்லி ஃபைனலி கமிங் பேக் டு திஸ், நம்ம இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது பிஃபோர் நம்ம புக் மூவி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது வந்து வித் த பர்சன்ஹுட் ஆஃப் யூ. நீங்க சொன்னீங்க, அண்ணாச்சி இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் கான்சர்வேஷன் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, நீங்க பாட்டுக்கு உல்ஃப் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, நமக்கு டெங்கு காய்ச்சல் வந்து நம்ம
குழந்தைய பார்த்துட்டு இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு, இதுல எங்க கன்சர்வேஷனுக்கு, எங்க டைம், எங்க எஃபர்ட் என்ன, இதனால என்ன எட்டனா அதான் லாபம் நடக்க போகுதுன்னு நீங்க சொன்னீங்க. அங்க நம்ம அதான் ஆரம்பிச்சோம். கன்சர்வேஷன்லாம் நடிகைகள் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி அவங்களுக்கு வேற எஸ், இடத்துல இல்ல, நேரம் இருக்கு பண்றானுங்க. எஸ். அம்பானி குண்டன் ஒரு 10 கோழிய காப்பாத்துறான். இதுக்கும் நமக்கும் என்ன கணேசன் நீங்க ஆரம்பிச்சீங்க. சோ திருப்பி அந்த கேள்வி நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேன். உங்க இந்த இந்த 1 மணி நேரம் பேசின பேச்சுல உங்க மென்டாலிட்டி, உங்க தாட் ப்ராசஸ்ல ஏதாவது மாற்றம் உண்டு இருக்கா? அது பேசிஸ்ல நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா? ஐ மீன் இட்ஸ் மோர் தேன் தட். இப்போ இப்போ இந்த எபிசோடுக்காக 2 3 டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் த்ரூ அவுட் த எபிசோட் நம்ம பண்ண டிஸ்கஷன்ஸ், இதுலேருந்து நம்ம பார்த்ததுலேருந்து, சி இட்ஸ் நாட், யூ கேனாட் சேஞ்ச் இன் அ டே. பேசியே திருத்துறதுக்கு நம்ம ஒன்றும் தமிழ் படம் வில்லன் கிடையாது. பட் பட் த ஐடியா இஸ் தட் ஐ ஸ்டில் ஸ்ட்ராங்லி ஹாவ் நோ அஃபினிட்டி ஃபார் என்னது இந்த சிங்கிள் அனிமல் கன்சர்வேஷன் கான்செப்ட்ஸ். அதெல்லாம் எனக்கு இன்னும் புரியல. ஏன் அதை பண்ணணும், அது பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் தெர் இஸ் ஒன் திங் வேரின் ஒரு ஈக்கலாஜிக்கலாக இப்போ நம்ம சோஷியல் செக்டாரில் வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஈக்கலாஜியோட ஹோலிஸ்டிக் மூமெண்ட் என்ன, ஒரு ஒரு கன்சர்வேஷன் பண்ணுறது மூலம் அதுக்கு செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இம்பேக்ட்ஸ்னால் எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் வந்து ஐ திங்க் ஐ ஷுட் பி ட்ரைங் டு பி மோர் இன்ஃபார்ம்ட் ஆன் தோஸ் திங்ஸ். ஏன்னா ம், நான் அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. ஒரு பைசன் கன்சர்வேஷன் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐ எம் நாட் கோயிங் டு ரீட் த்ரூ இட். ஸோ பைசன் இஸ் பேக், ஸோ குட், ஸோ வாட் அப்படின்ற நான் மூவ் ஆகிற ம். ஆள் தான் அது. ஸோ பட் நவ் ஐ திங்க் ஐ வில் ட்ரை டு பி மோர் இன்ஃபார்ம்ட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ, விச் ஐ கேன் டூ ஆல்சோ. ரெண்டாவது வந்து வெரி டிரான்சாக்ஷனல் திங்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஒரு டெல்லியில் ஒருத்தர் வந்து அவர் வீட்டை சுற்றி மரம் வச்சாரு, அவர் வீட்டுக்கு மட்டும் ஏகே பெட்டராக இருக்கு. பெட்டர் ஆயிடுச்சு. ஆ, ஆமா. so அந்த மாதிரி எனக்கு என் ஃபேமிலிக்கு பெனிஃபிட் ஆகிற ஒன்று ரெண்டு சின்ன விஷயங்கள் ஐ கேன் ஸ்டார்ட். லைக் மான்சூன் போது நம்ம சொசைட்டியை சுத்தி நம்ம வாட்டர் கேப்சர் பண்ணிட்டோம்னா நமக்கு 3 இருக்கிற சம்மர்ல 2 மாசத்துல 1 மாசமாவது இந்த தண்ணி வாட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த Yeah. வாட்டர் லாரி டிமாண்ட் குறையும். இல்ல அது ஒவ்வொரு சொசைட்டியா தேங்க்ஸ், பண்ணிட்டுனா நாடு உருட்டுரும். இல்லை இல்லை, தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் மேண்டேட் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டாச்சு. அண்ட் ம், எங்கள் இதில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொண்டு போய் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கூட கனெக்ட் பண்ணி விட்டுருக்கானுங்க நம்ம ஆளுங்க. ம், ம். தில்லலங்கடி வேலை பண்ணி விட்டு பண்ணி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையானது இப்போ ஏதாவது அபார்ட்மெண்ட் ரெனோவேஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கும்போது we will put a push on that. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம கையில் இருக்குது, விச் இஸ் வெரி சிம்பிள் டு டூ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். இஃப் ஐ கெட் இன்ட்ரெஸ்டட் இன் இட், ஸோ பி இட், பட் அவ்வளோதான். இந்த லெவல்ல தான் ஆரம்பிக்கிறது ஜி. நான் இப்போ சொல்ல போற புக் ரெக்கமெண்டேஷன் இதுக்கு ஒரு லெவல் பின்னாடி தான் நான் ஆரம்பிச்சேன். டு நவ் பி சம்ஒன் ஹூ இஸ் வெரி மச் இன்வால்வ்ட் இன் திஸ், who goes to my local cemetery to look for the bald eagle nest, to be someone who, activist level நம்ம இன்னும் போல. பட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி தொடங்கி பேசி பேசி ஒவ்வொரு நட்பனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்துல கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஸ் இட் இனஃப் நூட்டுலாம் சொல்ல முடியாது. பட் இஸ் இட் சம்திங்? அங்கேருந்து தானே ஜெர்னி ஆரம்பிக்கிறது. நம்ம நம்ம அவர் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் அவர் ஃபேமிலி, அவர் அந்த தாமிரவரணி கரையில ஒரு படித்துறையை கட்டினது அதுவே ஒரு கன்சர்வேஷன் ஆக்டா போகும்னு நமக்கு எங்க தெரிஞ்சிருந்தது அந்த காலத்துல. So that stopped bank erosion, that keeps the water channel in the right direction, and it gives a sustainable way for local people to use the outflow from the river. Conservation can be that small step. True. But it has to be a genuine meaningful step. சும்மா வீட்டுக்கு வெளியில ஒரு மரத்தை வச்சு அது மேல ஒண்ணு கடிச்சுட்டு செல்ஃபி எடுத்து ஜியோட ஹேண்டில், ட்விட்டர் ஹேண்டில் அதுல போட்டா தட்ஸ் நாட் an outcome. ஒரு ஜாடுவை பிடிச்சிட்டு போயிட்டு ஆமா, ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல நின்று ஸ்வச் பாரத்னு போட்டோ ஸ்வச்ச போட்டுருக்கோம். பாரத்னு பண்ணுறது அது that may give a boomer boner but it doesn't achieve anything. Yeah.
Anyway, Okay. okay. I think So, that I think that wraps up the conversation nicely. நீங்க yeah, சொன்னீங்களே புக்கு வேர் யூ ஸ்டார்டட் ஃப்ரம் அண்ட் வாட் புஷ்ட் யூ இன் டு திஸ் டாபிக், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. புக் வித் யுவர் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் மூவி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கோர்ஸ். okay. So, now I will tell one book first. நீங்க second book போங்க. அப்புறம் we can switch the order. You give the movie and then I will give the last movie. So, book recommendation எனக்கு வந்து இந்த புஸ்தகம் Hope, Human and Wild book. Bill McKibben author and I think faculty member கூட இந்த upstate நியூயார்க்ல இருக்கிற Adirondack ஏரியால. இவர் வந்து முதல்ல ஒரு புக் எழுதியிருந்தார் அந்த இதுக்கு முன்னாடி இவர் எழுதின புக் வந்து த எண்ட் ஆஃப் நேச்சர். த எண்ட் ஆஃப் நேச்சர் வந்து ஒரு டூம் அண்ட் க்ளூப் புஸ்தகம்னு வச்சுக்கலாம். ஸோ அதை நான் எனக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் அது பிடிக்கவும் இல்லை. அது ஏதோ ஏர்போர்ட்ல இந்த ஹிகின் போத்தம்ஸ் மாதிரி ஒரு ஷாப்ல எங்கேயோ பார்த்துருந்தேன். அது கவரை பார்த்தா டிப்ரெசிங்கா இருந்தது. இதெல்லாம் எவனா படிக்கானா? மனுஷன் மனுஷனாலதான் உலகத்துல பிரச்சனைங்கிறது நமக்கும் தெரியும். இதுக்கு இவர் சொல்றது தேவையில்ல, அது எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏன் $15 போட்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு வேண்டாம் போனேன்னு நான் விட்டுருந்தேன். பட் ஹோப் ஹியூமன் அண்ட் வைல்டு வந்து சும்மா எனக்கு ஆக்சிடென்டா கிடைச்ச புஸ்தகம். நான் நியூயார்க் புக் எக்ஸ்போ போயிருக்கிறத 2007லயோ 2008லயோ இந்த புக் வந்து அந்த பப்ளிஷர் வந்து ஃப்ரீல கொடுத்தாரு. நான் Indian taking a book for free, taking anything free given to him, birthright. அதை எடுத்துட்டு நான் அப்படியே கிளம்பி பிளேன்ல உட்காந்துட்டேன். 16 மணி நேரம் ஃபிளைட் இருக்கிறத அதை படிச்சதுல எனக்கே என்ன மீறியே இந்த ஒரு கான்சர்வேஷனுக்கு ஒரு த்ரில், ஒரு ஹோப், ஒரு ஜாய் தெரிஞ்சது. It covers three areas. One is the northeast of America, where after severe industrialization, remember America is the place where a river got set on fire, Cleveland. So நம்ம கங்கையெல்லாம் impurity எல்லாம் பார்க்கணும். Nothing as compared to Cleveland, that river being full of enough industrial effluent that the bloody river catches fire. Yeah. அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு அந்த நாடு. அந்த நாடு எப்படி அந்த ஜெர்னி வந்திருக்கு அண்ட் அதுல இருக்கிற சட்டில் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன? ஹவு a guy living in the burbs like Bill McKibben could have a minor impact that has a larger, bigger picture impact. Like I said, in my town, the stream being pristine, clear water, the fish being something you can see in it, the coyotes running through the town that my child can see. இதெல்லாத்தோடையும் என்ன, how that journey begins, how that journey, what is the value of that, அது பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. குருட்டிபான்னு பிரேசில்ல ஒரு டவுனை பத்தி அவர் கவர் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் கேரளாக்கு வர்றாரு. கேரளால how people have been living in harmony with the ecosystem around them for thousands of years. இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது, நான் அந்த கோண்டா ஆதிவாசி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அவங்களோட வாழ்க்கையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. It was a beautiful book that started my journey, and I think it's a very readable book, very approachable, easy book. ஒரு வீக்கெண்ட்ல படிச்சிடலாம். It gives you some ideas on how conservation is a necessary aspect of life, just like any other thing. It basically reminds you of your own footprint, which I think is a good thing. So that's my book recommendation. Back to you. Unga book and movie recommendation. So, like, very much like the episode started off, I have not been keen on this subject. Okay. So, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் புக் படிக்கிறவங்க, ஈவன் ஒன் ஆஃப் அவர் ஆண்ட் ஆல்சோ ரெக்கமெண்டட் அ புக் லாங் பேக் தட் லைக் யான டாக்டர்னு ஒரு புக்கு ஜெயமோகனோடது. இட்ஸ் அபவுட் அ டாக்டர் கால்டு வெட்டினரி டாக்டர் கால்டு கிருஷ்ணமூர்த்தி. அவரோட டீச்சிங்ஸ்லாம் தான் இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃபீல்டு மேனுவல் ஃபார் எலிஃபென்ட் கன்சர்வேஷனாக இருக்குது. பட் அந்த புக்கு வந்து பல தடவை இட் ஹாஸ் பீன் ரெக்கமெண்டட் டு மீ, but I never had the interest to take it up. Like much like the episode ended, I want to be more informed about it. Now I am very keen to take it up. It's a small book, I think. It's available in multiple formats. I will take it up and I will go through it. I will see what it is all about. Okay, very good, very good. Unga movie? Yeah, movie. So it's aligned to the theme. இப்போ பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்த காண்டம்னு ஒரு மூவி இருக்கு, மலையாள படம்.
அந்த டேரக்டர் வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு அனிமல் ட்ரிலஜின்றாங்க. ஸோ கிஷ்கிந்த கண்டத்தில் வாஸ் அபவுட் monkeys ஆப்வியஸ்லி. தெர் வாஸ் வெப் ம். சீரிஸ் டைரக்டட் அண்ட் நவ் ஈகோன்னு ஒரு படம் விட்டுருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு அனிமல்ஸ் வச்சு ஒரு தீம் இருக்கும், தீமேட்டிக் எலிமெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கும். அப்புறம் அதோட முக்கியமாக வந்து நம்ம அந்த பழங்காலத்து தேவர் படம் மாதிரியோ? யூ கேன் சே இன் அ வே இட்ஸ் மோர் இவால்வ்டு தேவர். தேவர் வந்து இன்னும் கொஞ்சம் சட்டிலாக இருந்தாருன்னா நல்லா இருக்கும்னா. அதே மாதிரி வந்து அந்த ஒரு சீனரி அண்ட் அந்த லொக்கேஷன், டு த கிரெடிட் ம். கேரளா. ஸோ தட் கேரளா பிளேஸ் அ பிக் பார்ட் இன் த மூவி. அந்த ஏரியா, அந்த லொக்கேஷன், தட் பார்டர் லொக்கேஷன், த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிளேஸ் அ வெரி பிக் பார்ட் இன் த மூவிஸ் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்கிரிப்ட் ஆல்சோ. இட்ஸ் அ த்ரில்லர், பட் இட்ஸ் வெரி வெரி ஃபன். கண்டிப்பாக ம். பாருங்க. ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். A movie recommendation, my movie recommendation is a little more, கொஞ்சம் more conservation minded, but in a very poetic kind of way னு சொல்லலாம். ஸோ என் மூவி ரெக்கமெண்டேஷன் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். மை ஆக்டோபஸ் டீச்சர். இது வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபில்ம் மேக்கர். அவர் இங்க நம்ம ஒன்னு வந்து அந்த படம் ஆஸ்கர் ஜெயிச்ச படம். த மூவி மேக்கர் ஹிஸ் நேம் இஸ், இங்க எழுதி வச்சிருந்தீங்க, நான் சொல்றேன். அவர் பேர் வந்து கிரெக் ஃபாஸ்டர். கிரெக் ஃபாஸ்டர் சினிமா மேக்கர். அவர் வந்து இந்த கேப் டவுன் ஏரியால இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து he started going for dives in the ம் ocean around his town. அங்க he unwittingly forms a bond with a common octopus. ம் Just unwittingly, accidentally. அந்த கதை எப்படி இவால்வ் ஆகுறது, எப்படி அவருக்கு அவருக்கு கிரெக் ஃபாஸ்டருக்கு வந்து இந்த சின்ன ஒரு ஆக்டோபஸ் வளர வளர அது வந்து ஒரு மென்டோர் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஷோயிங் him a lesson on fragility of life and humanity's connection with nature. அது எப்படி இவர் இவர் through he explores this whole theme through the, the lens of his bond with the ம் octopus. ம் இது எனக்கு என்ன, இதுல ஒண்ணு எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இது வந்து எனக்கு வந்து இப்போ நம்ம நம்ம அம்மா நம்ம ஊர்ல நம்ம வரத்த ஒரு மார்னிங் ரிச்சுவல் இருக்கும். கார்த்தால வந்து இதுக்கு காக்காய்க்கு சோறு போடுவாங்க. சோ என்னைக்கு இவங்க எல்லாம் டிலே ஆயிடுவாங்களோ இல்ல ஊருக்கு போயிருப்பாங்களோ அப்போ வந்து காக்கா வந்து உட்காந்து கத்து கத்துன்னு கத்தும். ம் சோ ம் அங்கேயே நமக்கு வந்து ஒரு அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியும். புரியுது. Crow being one of the smartest animal species out there. So octopus is like that. Octopus is now known to be amongst the smartest species on the planet. இல்ல அவங்க பசில்லாம் சால்வ் பண்ணுவாங்க. They can open bottles. இத்தனை ability octopus இருக்குன்னு நமக்கு இப்போதான் தெரியுது. So அந்த through that, back to the beginning of the conversation, single species, what is the fascination with it நீங்க கேட்டதுக்கு this is the answer. நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஒரு ஆக்டோபஸ்ங்கிற ஒரு ஸ்பீஷி நமக்கு யுபிக்விட்டஸா தெரியும். நம்ம 3 வயசுல இருந்து வரைஞ்சிட்டு இருக்கோம். பட் அதுல ஒரு மேஜிக், அதோட வாழ்க்கைய அதோட கண்ணு வழியா பார்த்தா அதுல ஒரு ரொமான்ஸ், ம் அதுக்கு தெரிகிற உலகம். So that all of that comes through in Craig Foster's movie. இதுல இன்னொரு எலிமெண்ட் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது, Craig Foster's the production manager for the movie is Swati Tyagarajan, Craig Foster's wife. தமிழன் என்று சொல்லடா. Tamil conservationist, always a shout out to our people. எங்க ஊரு எங்க மக்கள். Tamilians first. அதனாலதான் even though செஞ்சுரி அடிச்சது அகேன்ஸ்ட் இந்தியா, நம்ம முத்துசாமி மகன் செஞ்சூரனை நம்ம பாராட்டிட்டு இருக்கோம் இன்னைக்கு. So anyway, that's my recommendation is my octopus teacher. கிரேட், நைஸ். தட் wraps it up, I guess. இந்த எபிசோடு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக், ஷேரு, கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. Uh, இருக்கிற எபிசோட்ஸையும் தயவு செஞ்சு போய் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு, இந்த இங்க சாட்குரு எபிசோட்ல சில காமெண்ட் எல்லாம் வந்தது, சில இமெயில்ஸ் எல்லாம் வந்தது ஆஸ்கிங் ஃபார் சிமிலர் கான்டென்ட் அலாங் தோஸ் லைன்ஸ். ஒருத்தர் சொல்லியிருந்தார் அடுத்த எபிசோடு ஓஷோவை பத்தி பண்ணுங்கன்னு. கண்டிப்பா பண்ணுவோம். காட்மேன் டிபங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரினஸ். ஆனா அது டிபங்க் பண்றதுக்கு நிறைய ஆள்கள் இருக்காங்க.
ஸோ நாங்க இந்த மாதிரி ஃபுல் டீப் டைவ் பண்ணறதுக்கு வி வில் கெட் டு தெம். ஒவ்வொன்றா இருக்கு. சில பல ஜனங்கள்லாம் இப்படி இருக்காங்க. பட் சூடோ சயின்ஸுங்கிறது, சயின்ஸ் மாதிரினஸ்ங்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம சொசைட்டியோட எல்லா ஃபேசட்லயும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபேசட்டை இங்க அங்க பார்த்து நாங்க கண்டுபிடிச்சு பேசுறோம். இதுல நடுவுல குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடுறது, வீட்டுல 75th பர்த்டே வந்துடுறது, சிலதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆயிடுறது. பட் ஒரு 2-3 வீக்லி ஃப்ரீக்வன்சியில அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். நடுவுல ஒரு மாசம் ஆயிடுறது, நடுவுல 1 to 2 வீக்ஸ்ல வர முடியுது. ஸோ வி வில் பி பேக் வித் த நெக்ஸ்ட் எபிசோட் சூன். கண்டிப்பா ஏதாவது ரிக்வெஸ்ட் டிசையர்ஸ்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்க, இமெயில் பண்ணுங்க. நாங்க வி வில் டேக் தட் இன்டு அக்கவுண்ட். ஸோ எனிவே, தேங்க்யூ வெரி மச். வாழ்க கலாம், வளர்க ஐன்ஸ்டைன். ஜெய் பீம். ஜெய் பீம்.